அன்புள்ள பிதாவே, ஸ்தோத்திரம். நல்ல பிதாவே, ஸ்தோத்திரிக்கிறோம். உமது அன்புக்காக சிநேகத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்துறோம் பிதாவே. மகா இறக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். அன்புள்ள பிதாவே, இந்த ஆசுவாமான சமயத்துக்காக ஸ்தோத்திரம் செலுத்துறோம் பிதாவே. இந்த உயிர்த்தெழும் பண்டிகைக்காக ஸ்தோத்திரம். மகா விசேஷமான பண்டிகைக்காக, பண்டிகை திருநாளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துறோம் பிதாவே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அன்புள்ள பிதாவே, உமது உயிர்த்தெழும் பண்டிகை குறித்தான நினைவுறுதலாய் இந்த ஆராதனைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துறோம் பிதாவே. மனுமக்கள் ஆசிரிக்கும்படியாக பரலோகத்தின் மகிமை விட்டு பூலோகத்தில் வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரிக்கிறோம். அல்லேலூயா. அன்புள்ள பிதாவே, உமது பாடுமர நடத்தும் மூலமும் உயிர்த்தெழும் மூலமுமாக மனுமக்களுக்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறதான சகல ஆசுவாங்களையும் யாரெல்லாம் தாளமாய் பெற்றுக் கொள்ளத்தக்கதாக இந்த கடைசி காலத்தில் நடப்பித்து வருகிற மகா உன்னதமான கிரியைகளுக்காக ஸ்தோத்திரம். வாக்குகளை மாற்றமில்லாதவராக அன்புள்ள பிதாவே, வாக்குகளை நடப்பித்து வருகிற மகா மகிமையான கிரியைகளுக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. வாக்குகளுடைய சகல ஆசுவாங்களையும் ஜனங்கள் அடைந்து கொள்ளத்தக்கதாக மகா உன்னதமான கிரியைகள் நடப்பித்து ஏராளமான ஆசுவாங்களை கட்டளை வருகிற அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம். நாளிலே ஜனங்கள் ஆசிரிக்கும்படியாக கடந்து வந்திருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துறோம் பிதாவே. உமது பாடுமரணத்து மூலம் அன்புள்ள உயிர்த்தெழும் மூலம் உண்டாக்கப்பட்டிருக்கிறான சகல ஆசுவாங்களின் ஜனங்கள் எல்லாரும் அடைந்து கொள்ளத்தக்கதாக நீர் சுத்தமுள்ளவராக இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். ஜனங்களுமே தரிசிக்க முடியாது, விசுவாசிக்க முடியாது, தங்கள் அவசியமான ஆசுவாங்கள் அடைந்து கொடுத்து சனிதை விட்டு தீ போத்தக்கதாக உமது ஜனங்கள் எல்லாரும் கிருபை முடியாது வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. அன்புள்ள பிதாவே, மனிதகுலத்தினுடைய பாவங்களுக்காக உம்மை ஒப்புக் கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. மனிதனுடைய பாவங்களுக்காக பாடுபட்டு மரித்ததற்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. ஜனங்கள் நீதிமான்களாக உலகத்தில் வாழும் பாக்கியசாலிகளாக மாறத்தக்கதாக உயிர்த்தெழும் வலிமையால் நிறைக்கப்பட்டு நீதிமான்களாக பழுத்துவாங்க ஆவிக்கிறவர்களாக உலகத்தில் பிழைக்கத்தக்க அதற்காக மூன்று நாள் உயிர்த்தெழுந்ததற்காக ஸ்தோத்திரம். உயிர்த்தெழும் பண்டிகைக்காக ஸ்தோத்திரம் செலுத்துறோம். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அன்புள்ள பிதாவே, ஜனங்கள் உமது பாடுமரணத்து குறித்தான நிறுவனங்கள் காணப்படத்தக்கதாக உயிர்த்தெழும் பண்டிகை குறித்தான நிறுவனங்கள் காணப்படத்தக்கதாக தங்களுக்கு அவசியமான சகல ஆசைகள் அடைந்து கொள்ளத்தக்கதாக ஜனங்கள் எல்லாருக்கும் கெஞ்சரோம் பிதாவே. அவருடைய குறைவுகளை கண்டுபிடித்து நிர்வாக ஆசுவாங்களை பெற்றுள்ள யாவருக்கும் கெஞ்சரோம் பிதாவே. ஆசுவ தடையான எல்லாவற்றை விட்டு விலகத்தக்கதாக ஆசுவாத்து பாத்திர காணப்படத்தக்கதாக அன்புள்ள ஆதி கிறிஸ்துவ அனுபவத்தை அடைந்து கொள்ளத்தக்கதாக ஆதி கிறிஸ்துவ போன்ற அனுபவத்தோடு உலகத்திலே முற்றிலும் ஆவிக்கிறவர்களாக பரிசுத்தவான் நீதிமான்காய் பிழைக்கத்தக்கதாக ஜனங்கள் எல்லாருக்கும் கெஞ்சரோம் பிதாவே. பரலோக ராஜ்யத்துக்கு ஏற்ற ஆயத்தோடு உலகத்தில் வாழும்படியாக உமது எல்லாருக்கும் கெஞ்சரோம் பிதாவே. நோயில் உடனே சொஸ்தமாக்க முடியாது வேண்டுகிறோம் பிதாவே. பேபிசாசில பாதிக்கப்பட்ட விடுவிக்க முடியாக சகல கட்ட ஜனங்கள் ரட்சித்து சொஸ்தமாக்கி பலப்படுத்தி ஆசிரித்து சகல கட்டும் கூட விடுவித்து ஆத்மதியார் சரித்துவதெல்லாம் மாற்றி ஜனங்கள் எல்லாரும் பலப்படுத்தி ஆசிரிக்க முடியாது கெஞ்சரோம். உமது நாமத்தை மயப்படுத்த முடியாது வராமல் தலைப்பட்ட ஜனங்களை சந்தித்து சாலனை மாற்றி ஆத்மா கொண்டு வந்து ஆசிரிக்க முடியாது கெஞ்சரோம் பிதாவே. வந்து கொண்டிருக்கிற ஜனங்களை குறைபடி சேவையில் வந்து எனக்கு நாமத்தை மயப்படுத்தணும். பயத்தோடு நடந்து பெரிய சண்டையில காணப்படுத்ததாக அளவில்லாத ஆசைகள் அடைந்து கொள்ளத்தக்காக ஜனங்கள் எல்லாருக்கும் கெஞ்சரோம். நாமத்தை மயப்படுத்தலும் கிருபார கோரன்பா தேவாரம் வேள்பர இயேசு நாமத்தில் ஜெபங்கள் அன்புள்ள பரபிதாவே. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். எல்லா நாட்டுப்பா ஆண்டவரை மேய்க்கிறோம், இயேசு மேய்க்கிறோம், மேய்க்கிறோம். அல்லேலூயா. 117 பாட்டு, பழைய 110 பாட்டு. சந்தோஷத்துடனே
எல்லாரும் ஜெபம் பண்ணோம். அன்புள்ள பிதாவே ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரிக்கிறோம். உமது அன்புக்காக சிநேகத்துக்காக ஸ்தோத்திரம், மகா இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துறோம் பிதாவே. நீர் எங்களுடைய வீட்டில் இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். அன்புள்ள பிதாவே சகல ஜனங்கள் இன்றைக்கு உம்மை தரிசிக்கத்தக்கதாக தங்கள் அவசியமான சகல ஆசீர்வாதம் அடைந்து கொள்ளத்தக்கதாக ஜனங்கள் எல்லாருக்கும் கிருபை கெஞ்சுறோம் பிதாவே. ஒரு பெரிய எடுப்பில் அனுப்பி ஆழமான பாவம் கட்டாண்டு சகல பாய்வனை ரட்சித்து சொந்தமாக்கும்படியாக கெஞ்சுறோம் பிதாவே. பின்மாறுதல உடனே குறிப்பிட்டு பலப்படுத்தி ஆச்சரிக்கும்படியாக கெஞ்சுறோம் பிதாவே. பரிசுத்த குறைவோடு காணப்படல் போனவான் விடையில் அனுபவத்தை அடைந்து பரிசுத்தமான தெய்வ பயத்தோடு சொந்தமாக்குவதாக ஜனங்கள் எல்லாருக்கும் கிருபை கெஞ்சுறோம். திருச்சனில காணப்படுகிற ஜனங்களையும் மற்றும் ஒலிபெரும் திருவார்த்தையில கேட்கிற அனைவரையும் கூட ஆசிரிக்கும்படியாக கெஞ்சுறோம் பிதாவே. சகல ஜனங்கள் இன்றையத்திலும் ஒரு புதிய தீர்மானத்தோடு கடந்து போறதுக்காக கிருபை கெஞ்சுறோம் பிதாவே. மகிமையான பிரதர்ஷியோடு எழுப்பத்துக்காக அனுகிரகம் செய்யும்படியாக கெஞ்சுறோம். எல்லாத்து மலை சந்திக்கும்படியாக கெஞ்சுறோம். அன்பே பிதாவே பூர்ணமான உடன்படிக்கையோடு உமக்கு மகிமையான பிரியமானதாக உமை திருவிழச்சத்தம் செய்யவா மாறுத்ததாக உமை ஜனங்கள் எல்லாருக்கும் கிருபை கெஞ்சுறோம் பிதாவே. உயிர்த்தரும் வலிமையினால் நிறைக்கப்பட்டவர்களாக பலவான்களாக பராக்கிரமசாலிகளாக ஆவிக்கிற ஜீவித்திலே மிகவும் விசேஷமான அனுபவத்தோடு ஜனங்கள் முன்னேறத்தக்கதாக உமை ஜனங்கள் எல்லாருக்கும் கிருபை கெஞ்சுறோம் பிதாவே. உமது நாமத்தை மயப்படுத்தலும் அடையாளங்கள் அற்புதம் நாமத்தை மயப்படுத்தலும் சகல வாக்கு நிறைவேற்றலும் பரிசுத்தவான் திருவார்த்தையில பேச அறிவித்து ஜனங்கள் ஆசிரிக்கும்படியாக கெஞ்சுறோம் பிதாவே. சத்ருவான் கிரீத நட்சத்திரம் பாதுகாக்கும்படியாக கெஞ்சுறோம் பிதாவே. வேதாய தூசிய துடைத்து போட்டு அழுக்கப்பட இருக்கிற அடியானங்களுடைய பலப்படுத்த முடியாமல் நாமத்தை மயப்படுத்தி அளவில்லாத ஆசைகளை கட்டணம் கெஞ்சுறோம். பரிசுத்தவான் திருவார்த்தையில் பேச அறிவித்தவளும் நாமத்தை மயப்படுத்தலும் திருவேற கோரன்பான் தெய்வார் வேள்பரியேசு நாமத்தில் ஜெபங்கள் அன்புள்ள பராபிதாவே. எல்லாரும் ஆண்டவரை மிதிக்கிறோம், இயேசு மிதிக்கிறோம், மிதிக்கிறோம். 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல் 8ஆம் வசனம் முடிய வாசியுங்கள். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து ஏவாவுக்கும் பின்பு 12 தரிசனமானார். அதன் பின்பு அவர் 500 பேருக்கு அதிகமான சகோதரர்களுக்கும் ஒரே வேளையில் தரிசனமானார். அவர்களில் அநேகர் இந்நாள் வரைக்கும் இருக்கிறார்கள், சிலர் மாத்திரம் நித்திரையடைந்தார்கள். பின்பு யாக்கோவுக்கும் அதன் பின்பு அப்போஸ்தலர் எல்லாருக்கும் தரிசனமானார். எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானார். 3-4 வசனங்கள். நான் அடைந்ததும் உங்களுக்கு பிரதானமாக ஒப்புவித்ததும் என்னவென்றால் கிறிஸ்துவானவர் வேத வாக்கியங்களின்படி நமது பாவங்களுக்காக மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படி 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்து. இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படி மனுக்குலத்தினுடைய பாவங்களுக்காக பாடுபட்டார் என்றும் வேத வாக்கியங்களின்படியே அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு வேத வாக்கியங்களின்படியே உயிர்த்தெழுந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வேத வாக்கியங்களின்படியே உலகத்திலே திரு அவதாரம் எடுத்தார். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவிலே காணப்பட்டது அத்தனையும் வேத வாக்கியங்கள் நிறைவேறுதல் மாத்திரம்தான். வேத வாக்கியங்கள் நிறைவேறுதல் மாத்திரம் அவர்களே காணப்பட்டு கொண்டே வந்தது. அவருடைய திரு அவதாரம் முதல் பாடுமரணம் உயிர்த்தெழுதல் பரமேறுதல் வரையிலும் வேத வாக்கியங்கள் நிறைவேறுதல் மாத்திரம் தாராளமாக காணலாம். தாராளமாக மிகவும் விசேஷமாக தாராளமாக வேத வாக்கியங்கள் நிறைவேறுதல மாத்திரம் நமக்கு காண முடியும். கர்த்தராகிய கிறிஸ்து இயேசு உலகத்திலே திரு அவதாரம் எடுக்க காரணம் தான் என்ன நாம் சுருக்கமாக கவனிக்கும் போது ஒரே ஒரு மனுஷனால வந்த ஆபத்தான காரியம் மாத்திரமே. ஒரே ஒரு மனுஷனால ஆதி மனுஷனாகிய ஆதாமாலே வந்ததான மகா ஆபத்தான காரியமே கிறிஸ்து இயேசு மகிமையின் தேவன் பரலோக தேவன் தேவாதேவன் உலகத்திலே மாம்சத்தில் வெளிப்பட காரணமாயிருந்தது. ஆதி மனுஷனாகிய ஆதாம் மீறினார். அவளை மீறுவதனாலே அவருடைய சந்ததிகளாய் காணப்பட்டு உலகத்தில் பெறுகிற அத்தனை ஜனங்களுக்கும் பயங்கரமான ஆபத்தும் அழிவும் நாசமும் ஏற்பட்டது. அமிதமான ஆபத்து அழிவு நாசமான நிலைமையிலிருந்து மறுமக்கள் மறுபடியும் விடுதலையாக்கி தெய்வீகத்தை கொடுக்க முடியாத கிறிஸ்து இயேசு பரலோகத்தின் மகிமையை விட்டு போகிறது வெளிப்பட்டார். மீறுதலுக்கு காரணமா இருந்ததா யார்? பயங்கரமான மனுஷன் கொலமான காரணம் சாத்தானே. ஆறு மனுஷன் மீறப்பட்டதும் அவரை சொந்தமாக்கி அவருடைய பிச்சதில் உலகத்தில் காணப்பட்ட அனுகூல அத்தனை கொள்ளையடித்து சொந்தமாக்க முடியாத அவர் தீர்மானம் பண்ணி அமிதமாய் மீற செய்து அத்தனை தினங்களையும் தனக்கு கொள்ளை பொருளாக எடுத்துக்கொண்டார்.
அதே குறித்து ஏசாயா தீர்க்கதரிசனம் 49 அதிகாரம் 24, 25 வசனங்கள்ல தெளிவாக நாம் வாழ்த்து அறிந்து கொள்ளலாம். பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமா, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமா? என்றாலும் இதோ பராக்கிரமனால் சிறைப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள், பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும். பரலோகத்திலே காணப்பட்டதான ஒரு பிரதான தூதன், பராக்கிரமசாலியாக காணப்பட்டவர். பரலோகத்தில் இருந்த காலத்தில் அவன் மகிமையான ஆவிக்குரிய பசுத்தமான தெய்வீகமான காரியத்தில் பராக்கிரமசாலியா இருந்தார். பரலோகத்தில் மகிமை விட்ட போதோ அழிவு, நாசம், மோசம், பாவம், அசுத்தம், துர்க்கிரியை இவேளை நடப்பிக்க பராக்கிரமசாலியாய் மாறினார். அழிவையும் நாசத்தையும் மோசத்தையும் பாவத்தையும் துர்க்கிரிகளாகிய சகல கேடுகளையும் நடப்பிக்கும் பராக்கிரமசாலி, தீய சக்தியினால் நிறைக்கப்பட்டதான அசுத்தாவி, பிசாசு, சாத்தான் என்று சொல்லத்தக்க அவ்விதமான நிலைமையில அவன் மாறி உலகத்துல வந்து கிரிசி ஆரம்பித்தான். அவன் உலகத்துல வந்த பிறகு சாத்தானா பிசாசா மாறி வந்த பிறகு அவனிடத்துல இருந்த பராக்கிரமம், அவனிடத்துல காணப்படுகிற பராக்கிரமம் என்ன? பாவத்தையும் அசுத்தையும் நாசத்தையும் மோசத்தையும் நடப்பிக்கும் பராக்கிரமசாலி. நன்மைக்கு எதுவான யாதொன்று அவனிடத்துல கிடையாது. தீமை, நாசம், மோசம், அழிவு, கொடிய நியாயத்தீர்ப்பு இவைகளுக்கு ஏற்ற கிரியை நடப்பிக்கும் பராக்கிரமசாலியாக அவன் உலகத்திலே காணப்பட்டான், காணப்படுகிறான். அவிதமான நிலைமையோடு காணப்பட்ட இந்த சாத்தான் ஆதி மனுஷனை மீற வைத்து அவனாலே உலகத்தில் பிறக்க போகிற சகல சந்துகளையும் கொள்ளையடிக்க அவன் தந்திரமாக அவன் வேலை செய்தான், தந்திரமாக கிரியை செய்தான். அவ்விதமாக அவன் கொள்ளையடித்துக் கொண்டான். உலகத்தில் பார்க்கும்போது உலகத்தில் அவனை போல பராக்கிரமசாலி கிடையாது. தீய சக்தியை நடப்பிக்க, தீய சக்தியால் நிறைக்கப்பட்ட, தீய வல்லமையினால் நிறைக்கப்பட்ட ஒரு பராக்கிரமசாலி தீய காரியங்களை, அழிவுக்குரிய நாச மோசமான காரியங்களை, தேவகோபத்தை வருவிக்கும், தேவனுக்கு அடாத காரியங்களை நடப்பித்து தேவகோபத்தை வருவிக்கும், அழிவையும் நாசத்தையும் வருவிக்கும் தன்மையாய கிரியை செய்கிற பராக்கிரமசாலி இவன். இவனை ஜெயிக்கிறதுக்கு உலகத்தில் யாரும் கிடையாது. இவன் பராக்கிரமம். இவன் என்ன செய்து போட்டான்? மனுமக்களை கொள்ளையடித்து போட்டான். நம்ம வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ? பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை, மனுமக்களை அவன் என்ன செய்து போட்டான்? கொள்ளையடித்து போட்டான். கொள்ளை என்றா என்ன? நேரடியாக பலாக்காரமா அவர்களை வசப்படுத்தி எடுத்துக்கொண்டது. தந்திரமாக, நேரடியாக தந்திரமாக காணப்பட்டு நேரடியாக ஆதாமிடத்துல போய் அவனை மீற வைத்து அவனையும் அவனுடையது ஆன சகலவற்றையும், இந்த உலகத்தையும் கூட தேவன் நினைச்சிருந்தார், அவனுக்கு தான் கொடுத்திருந்தார். யாருக்கு? ஆதாம். உலகத்தையும் உலகத்தில் காணப்படுகிற சகல மகிமையான நன்மைக்கு ஏதுவான சிற்றிலை சிற்றித்து தேவன் ஆதாமுக்கு தான் கொடுத்திருந்தார். அப்போது உலகம், உலகத்தில் காணப்பட்ட அத்தனையும் ஆதாமுடையதா இருந்தது. அப்போது இந்த சாத்தான் என்ன போட்டான்? ஆதாம மீற வைத்து, ஆதாம தேவ கட்டளை மீற வைத்து, தேவ கட்டளை ஆதாம் மீறின போது, தேவனுக்கு சத்ருவாக ஆதாம் மாறின போது, ஆதாமையும் ஆதாமுக்குரிய அத்தனையும் இவன் கொள்ளையடித்தான். உலகத்திலே இவன் தான் பராக்கிரமன், வேற யாரு? ராஜ கொட்டாரத்தில் பிறந்த ஒரு ராஜா முதல் சாதாரண உலகத்துல பிறந்த மனித மக்கள் அத்தனை பேரையும் பார்க்கும்போது இவனை போல இவனிடத்துல எதிர்த்து போராடக்கூடிய பராக்கிரமசாலிகள் இல்லை. அவன் அதிகமான கிரிகளை நடப்பித்து ஆத்மாக்களை கொள்ள பொருளாக வஞ்சித்து 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 அத்தனையும் வஞ்சித்து தொலைத்து போட்டான். அதே சமயத்தில் இனி இந்த வஞ்சகத்திலிருந்து விடுதலையாக்குறது எப்படி? தேவன் மகா நீதிபரார், பிசகாத நீதிபரார், பிசகாத சத்தியபரார். நீதி, சத்தியம், உண்மை, நேர்மை, அன்பு, சிநேகம், இரக்கம், உருக்கம் இவைகள் எல்லாத்திலையும் பிசகாதவர் தேவன். பிசகா மாட்டாதவர். அப்படியானால் வேதத்தில் நாம் என்ன கவனித்தோம்? பராக்கிரமம் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ, அல்லது நீதியாய் சிறைப்பட்டு போனவர்களை விடுவிக்க கூடுமோ? நீதியாய் சிறைப்பட்டு போனார்கள். ஏனென்றால் அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து தேவ வார்த்தையை மீறி பாவத்தை நடப்பித்து அவர்கள் நியாயத்தின்படி அவருடைய பக்கமாக போய்விட்டார்கள். நியாயத்தின்படி பார்த்தால் அவருடைய பக்கமாக போய்விட்டார்கள். ஆனால் யதார்த்தமாக சத்தியத்தை கவனிக்கும் போது இவர்கள் அத்தனை தேவனுடையவர்கள். யதார்த்தமாக சத்தியத்தின்படி பார்த்தால் இவர்கள் அத்தனை சக்திகளும் தேவனுடையது. வஞ்சித்து அவர்களை கெடுத்து தனக்கு சொந்தமாக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு நியாய கணக்காகும் போது அவர்கள்
அவனுடைய வார்த்தையை ஏற்றுக்கொண்டார்கள், அவனுடைய வார்த்தையை கீழ்ப்படிந்தார்கள், அவன் சொன்னதை கை கொண்டார்கள், அவனுடைய கிரியைக்கு இடம் கொடுத்தார்கள், அவங்க பக்கம் போனார். அது அவனுடைய நேயத்தின்படி பார்த்தால் அது சரி. அவனுடைய நேயத்தின்படி பார்த்தால் இனி இப்படிப்பட்டதான நிலையிலிருந்து மருமக்களை விடுதலையாக்க வேண்டுமானால் தேவன், நான் முதலாக சொன்னேன், ஒரு காலத்திலும் பிசகாதவர் தேவன். சாத்தான் வரையிலும் தேவனை குறித்து என்ன சொல்கிறான்? அவர் மகா பரிசுத்தர், மகா நீதிபரர், மகா சத்தியவரர், அவர் மகா பிரியவர், அவர் தேவன். தேவன் என்றால் அதனுடைய அர்த்தம், தேவன் என்ற நாமத்துல ஒரு அர்த்தம் என்ன தெரியுமா? யாதொரு குறைவையும் அவடத்துல ஒருபோதும் காண மாட்டாதவர். யாதொரு குறைவையும் அவடத்துல ஒருபோது காண மாட்டாத, ஒருபோது காண முடியாது. இப்போ சாத்தான் என்ன சாட்சி கொடுக்கிறார்? அவர் தேவன், அவர் தேவன், அவர் தேவன். ஏனென்றால் அவர் ஒரு காரியத்திலையும் பிசகாதவர், ஒரு காரியத்திலையும் அவர் பிசகாதவர். ஆகினாலே என்ன செய்தார்? ஆதாம் எத்தனை காரியங்களை மீறி கேடுகளை வைத்தானோ அத்தனைக்கு அவர் கீழ்ப்படிய வேணும், அத்தனைக்கும் கீழ்ப்படிய வேணும். ஆதாமுடைய மீறுதனால ஏற்பட்ட ஆபத்து, நாசம், அழிவு இவைகளை என்ன செய்ய வேணும்? இந்த நிலைமையிலிருந்து மருமக்களை வெளியே கொண்டு வர வேண்டுமானால் ஆதாம் மீறினார். இனி ஒருவர் ஆதாமுடைய மீறுதலுக்கு ஒப்பாக பரிபூர்ணமான கீழ்ப்படுதலோடு உலகத்தில் காணப்பட வேண்டும். பரிபூர்ணமான கீழ்ப்படுதல். ஆனால் சாத்தா என்ன செய்வான் தெரியுமா? இனி கீழ்ப்படியா விடாம அவன் எவ்வளவு பிரயாசப்படுவான். ஆரம்பத்திலேயே சாத்தானுக்கும் ஆதி மனுஷனுக்கும் எந்த விதமான சொந்த பந்தமும் இல்லாத காலத்துல கூட அவனை மீற வைத்து போட்டான் இந்த சாத்தான். இனிமேல் யாராயிலும் கீழ்ப்படுகிற ஒருவர் வருவார் என்றால் அவன் கண்டிப்பாக மீற வைப்பான். அது எங்க இருந்து வர வேணும்? பரலோகத்திலிருந்து தான் வர வேணும். ஏன்? இவனை பார்க்கிலும் பெரியவரான ஒருவர் வந்தால்தான் இவனை என்ன செய்ய முடியும்? மேற்கொள்ள முடியும். அதை குறித்து வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா சுவிசேஷம் 11 அதிகாரம் 21, 22 வசனங்கள் வாசியுங்கள். ஆயுதம் தரித்த பலவான் தன் அரமனையை காக்கிற போது அவனுடைய பொருள் பத்திரப்பட்டிருக்கும். அவனில் அதிக பலவான் வந்து அவனை மேற்கொள்வானே ஆகில் அவன் நம்பி இருந்த சகல ஆயுத வர்க்கத்தையும் அவன் பறித்துக் கொண்டு இவனை பார்க்கிலும் அதிக பலவான் உலகத்தில் வர வேண்டும். நான் சொன்னேன் உலகத்தில் யாரும் கிடையாது. அப்படி இருக்க இவனை பார்க்கிலும் அதிக பலவான் ஒருவர் உலகத்தில் தோன்ற வேண்டும். தோன்றினால் அவனை மேற்கொண்டு அவன் கொள்ளையடித்திருக்கிற மனுமக்களை என்ன செய்யலாம்? விடுதலை ஆகி கொண்டு வரலாம். ஆனால் என்ன இதுல முக்கியமாக காணப்பட்டது? கீழ்ப்படுதல். பரிபூர்ணமான கீழ்ப்படுதல் வேணும். பரிபூர்ணமான கீழ்ப்படுதல். சாத்தானுடைய ஒரு நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு வசனத்தையாவது மீற வைக்க வேணும் ஆண்டவர். அதற்கு எவ்வளவோ பிரயாசம். ஒரு வசனம் மீறினாலும் போதும் அவன் நியாயம் பேச ஆரம்பிப்பான். நியாயம் பேச ஆரம்பிப்பான். எப்படி? இந்த மனுமக்களை அத்தனையும் சாத்தானுக்கு சொந்த அல்லாத நிலையில ஆக்கி தேவனுடையவர்களாக மாற்ற வேணும். ஒரே ஒரு வாக்கியம் மீறினாலும் போதும் அவன் நியாயம் பேச ஆரம்பித்தான். முதல் சொல்லப்பட்ட தேவன் ஒரு காரியத்திலையும் பிசகாதவர். அல்லேலூயா. அதற்காக இவன் எவ்வளவோ பிரயாசம் எடுத்து பார்த்தான். ஒரு வசனத்தையாயில் மீற வைக்கலாம் என்றும், வசனம் நிறைவேறாம யாரை கொண்ட ஆகிலும் சிலுவையில மறிக்காம எங்கே வைத்து சிலுவைக்கு போகும் முன்னே ஏதாவது ஒரு ஆபத்தையோ ஒரு மரணத்தையோ உண்டு பண்ணி அந்த வசனங்கள் அதுக்கு அப்புறம் உள்ள வசனங்கள் நிறைவேறாமையாவது ஆக்கலாம் என்று எவ்வளவு பிரயாசப்பட்டு அநேக அவனுடைய காணப்பட்ட ஆட்களை இலக்கி விட்டு பற்களை கடிக்கவும் கற்களை எடுக்கவும் மலை சிகரத்தில் கொண்டு போய் தலைகீழா போட்டு கொலை செய்யவும் எல்லாம் பிரயாசப்பட்டான். வசனங்கள் நிறைவேறாம, வசனம் அவரை குறித்தான வசனங்கள் நிறைவேறா போகிறதற்கு வேண்டி. ஆனால் ஆண்டவர் ராப்பகலாய கண்ணும் கருத்தோடு காணப்பட்டார். அவர் எந்த காரியத்துக்காக எவ்விதமான மைமையான பாக்கிய சிலாக்கியத்தை மருமக்கள் நேடி பாடுபட்டு கொடுக்க முடியாத பரலோகத்தின் மைமூட்டு பூலோகத்தில் வெளிப்பட்டாரோ அந்த நோக்கத்தில் அவர் எப்போதும் கண்ணும் கருத்துமாக இருந்தார். கருத்துமாக காணப்பட்டார். தமது அளவில்லாத ஞானத்தை பிரயோஜனப்படுத்தி ஞானமாய் நடந்து அவர் செய்ய வேண்டிய காரியங்களிலே அத்தனையிலும் மிகவும் கருத்துடையவராக காணப்பட்டார். மிகவும் கருத்துடையவராக. அல்லேலூயா. என்ன நோக்கத்தோடு அவர் உலகத்திலே திரு அவதாரம் எடுத்தாரோ அந்த நோக்கத்திலே எப்போதும் கண்ணும் கருத்துடையவராகவே அவர் காணப்பட்டுக் கொண்டே இருந்தார். அல்லேலூயா. சகல காலத்திலேயும் பரிபூர்ணமான கீழ்ப்படுதலோடு அவர் முன்னேறி கொண்டே இருந்தார். ஆகினால் தான் அவருக்கு இன்னி ஒரு நாமம் கூட கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன? இரண்டாம் ஆதாம். பரிபூர்ணமான கீழ்ப்படிதலோடு
ஆனா அவருடைய மீறுதல் அத்தனையும் மருமக்களை விட்டு அகன்று போகத்தக்கதாக பரிபூர்ணமான கீழ்ப்படுதலோடு காணப்பட்டார். அல்லேலூயா. அவர் திரு அவதாரம் எடுத்தது முதற்கொண்டு அவன் எவ்வளவு பிரயாசப்பட்டான். இவரை யாரை கொண்டாவது சிறு குழந்தையா இருக்கும் போதாவது கொலை செய்யலாமா? அதற்கு யாரோ மகாராஜா இறக்கி விட்டார். அதனால ஒன்று நடக்கவில்லை. இப்படியாக எவ்வளவு பிரயாசப்பட்டான். அதுக்கப்புறம் ஒரு வசனத்தையாவது மீற வைக்கலாமா என்று பிரயாசப்பட்டான். ஒன்று நடக்கவில்லை. காரணம், அவனை பார்க்கலாம் அதிக பலவானாக மாமிசத்தில் வெளிப்பட்டார். அவனை பார்க்கிலும் அதிக பலவானாக மாமிசத்தில் வெளிப்பட்டார். பராக்கிரமன் கையிலிருந்து கொள்ளை பொருளை பறிக்க கூடுமோ? அல்லது நீதியாய் சிறப்பட்டு போனவர்களை விடுதலையாக்க கூடுமோ? ஆனாலும் இதோ பராக்கிரமனால் சிறப்படுத்தப்பட்டவர்களும் விடுதலையாக்கப்படுவார்கள் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணினார். அல்லேலூயா. ஆனாலும் இதோ பராக்கிரமனால் சிறப்படுத்தப்பட்டவர்களும் விடுவிக்கப்படுவார்கள். பலவந்தனால் கொள்ளையிடப்பட்டதும் விடுதலையாக்கப்படும் என்று சொன்ன அந்த வாக்கின்படியும் ஆண்டவர் ஒரு பெரிய பலவானாக, ஒரு பெரிய பராக்கிரமம் நிறைந்த ஒருவராக உலகத்திலே மாமிசத்தில் வெளிப்பட்டார். அல்லேலூயா. வேத வாக்கியம், அத்தனை வேத வாக்கியம் தான். வேத வாக்கியின்படியே உலகத்தில் அவதாரம் எடுத்தார். வேத வாக்கியத்தின்படியே உலகத்தில் எப்போதும் கிரீசிதார். வேத வாக்கியத்தின்படியே அவர் எப்போதும் உலகத்தில் பிழைத்தார். வேத வாக்கியங்கள் நிறைவேறத்தக்கதாக அத்தனை கீழ்ப்படிந்து வேத வாக்கியங்களை நிறைவேற்றார். அல்லேலூயா. அப்போது கிறிஸ்து இயேசு வேத வாக்கியம் என்ன செய்தார்? சிலுவை சுமந்தார். கெத்செமனே தோட்டத்திலே அவர் அவருடைய மகா பரிசுத்த ரத்தத்தை அங்க சிந்தினார் என்று நாம் வேதவசனத்தில் அறிந்து கொள்கிறோம். இந்த சாத்தானுக்கு ஒரு பெரிய நடுக்கம் என்ன தெரியுமா? படுதோல்வி அவனுக்கு தெரியும். அவன் உடையவர்கள் ஒரு வகுப்பினர் இருக்கிறார்கள், அவர்களுக்கு தெரியாது. சாத்தானுக்கு தெரியும் படுதோல்வி. காரணம் என்ன தெரியுமா? எவ்வளவோ பிரயாசப்பட்டும் ஆண்டவரிடத்தில் அவனை சூழ்ச்சி ஒன்றும் பறிக்கவில்லை. ஒரு வசனத்தையாவது மீற வைக்கலாமா என்று எவ்வளவோ பிரயாசப்பட்டும் அவனால முடியவில்லை. 40 நாள் உபாசம் இருந்த சமயத்துல கூட அவரிடத்துல வந்து அநேக நல்ல ஆலோசனை பேசி பார்த்தான். அப்பான போ சாத்தானே சொன்னான். அவன் போனான். அவனுக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவரை யாரை கொண்டால் கொலை செய்யலாமா என்று பார்த்த முறை அதுவும் முடியவில்லை. அப்போது அவனுக்கு எப்போதும் தோல்வி மேல் தோல்வி, தோல்விக்கு மேல் தோல்வி, தோல்விக்கு மேல் ஆண்டவரிடத்துல காணப்படுறதுக்கு எப்போதும் வெற்றி முழக்கம், வெற்றி முழக்கம், ஜெயம் ஜெயம் ஜெயம், வெற்றி முழக்கம், வெற்றி முழக்கம், வெற்றி முழக்கம். இவனுக்கு நடுக்கம். அவனுடையவர்கள் இருக்கிறார்களே, பிரதான ஆசாரியன், இதர ஆசாரியன், மூப்பன், வேதபாரன், பரிசேயன், இவர்கள் எல்லாம் அவனுடையவர்கள். எவ்வளவோ வேத வாக்கியங்களை அவர்கள் படித்தும் கர்த்தர் சொல்லியிருந்தான, அறிவித்திருந்தான வார்த்தங்கள் ஆகிய வேத வாக்கியங்களை அவர்களுக்கு எவ்வளவோ எழுதி கொடுத்து அவர்கள் மனதார படித்து அறிந்தும் கூட என்ன செய்தார்கள்? அதை அவர்கள் விசுவாசிக்கவில்லை. அந்த வேத வாக்கியம் இவரை குறித்து வெளிப்படுத்தி 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 அறிவித்துக் கொண்டு வரவே இவர்களோ அதை நம்பவில்லை. வெறும் சாத்தானுடையவர்களாக அவர்கள் மாறிவிட்டார். வெறும் சாத்தானுடையவர்களாகவே மாறிவிட்டார்கள். ஆகினாலே அவர்கள் படித்ததான அவருடைய கையில இருக்கிறதான வேத வாக்கியம் தான் இவரை குறித்து சாட்சி கொடுக்கிறது, இவரை வெளிப்படுத்துகிறது, அறிவை பேசி அறிவிக்கிறது. அதே சமயத்தில் இவர்கள் நம்புகிறதில்லை, விசுவாசிக்கிறது. அவர்கள் எப்போதும் சாத்தானுக்கு சொந்தானவர்களாகவே சாத்தானுடைய பக்கத்திலே நின்று எப்போது கேசி கொண்டே இருக்கிறார்கள். ஆனா இவருடைய என்ன தெரியுமா? ஜெயன். இவரை சிலுவையில ஆராய்ந்து கொண்டு போட்டா ஜெயம் என்று அவருடைய எண்ணம். அவருடைய தலைவனுக்காக சாத்தானுக்கு நன்றாய் தெரியும். தோல்வி 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 என்று கெத்செமனே தோட்டத்தில் வைத்து அவருடைய மகா பரிசுத்த ரத்தத்தை அங்க அதிக ஊக்கத்தோடு வேண்டல் செய்து சிந்தினார். பிதாவாய் தேவன் நோக்கி அதிக ஊக்கத்தோடு வேண்டுதல் செய்து அவருடைய ரத்தத்தை கெத்செமனே தோட்டத்திலே சிந்தினார். உடனே இந்த சாத்தான் என்ன வந்தது? அவனை பராக்கிரமத்துக்கு குறைபாடு ஆரம்பித்தது. அவனுடைய பராக்கிரமம் தீய சக்தியினால் நிறைக்கப்பட்டார். அந்த பொல்லாத பராக்கிரமத்துக்கு அவனுடைய வல்லமைக்கு சக்திக்கு குறைவு ஏற்பட ஆரம்பித்தது. சாத்தானுக்கு பலவீனம் ஏற்பட ஆரம்பித்தது. கிறிஸ்துவின் மகா பரிசுத்த ரத்தம் அங்க சிந்தின நிமிஷம் முதல் சாத்தானுடைய வல்லமைக்கு குறைவு ஏற்பட்டு அவனுக்கு பலவீனம் ஏற்பட ஆரம்பித்தது. பாவத்தின் பலன் குண்ட ஆரம்பித்தது. மரணத்துடைய கூர் அங்க வைத்த மழங்க ஆரம்பித்து விட்டது. சாத்தான் பார்க்கிறான், ரொம்ப பலவீனப்பட்டு
இந்த குரங்கு போல நான் குரங்கு போல ரத்தம் வேர்வையாலே தேகம் பக்த நானை தீரோக்குதே ரத்தம் வேர்வையாலே தேகம் பக்த நானை தீரோக்குதே குற்றமன்றும் செய்தீராதா குற்றவர்க்கு வாதை ஏனோ குற்றமன்றும் செய்தீராதா குற்றவர்க்கு வாதை ஏனோ அப்பா பிதாவையே பாத்திரம் அகல செய்யும் சித்தமானார் அப்பா பிதாவையே பாத்திரம் அகல செய்யும் சித்தமானார் எப்படி நிச்சித்தம் போல எனக்காகட்டும் என்கிறாரே எப்படி நிச்சித்தம் போல எனக்காகட்டும் என்கிறாரே நெஞ்சமே கத்தியமானைக்கு நீ நடந்து வந்தேடாயோ சஞ்சலத்தால் நெஞ்சோருகி தயங்குகின்றாண்டவனா சஞ்சலத்தால் நெஞ்சோருகி தயங்குகின்றாண்டவனா சாத்தான் உடையவர்களுக்கு இது ஒரு ஜெயம் என்று எண்ணாம். ஆனா சாத்தான் நடுங்கி அவருடைய ரத்தம் அங்க சிந்தப்பட்ட நிமிடம் முதல் அவருடைய பராக்கிரமம் கொலை பராக்கிரமம் அவனை விட்டு குறைய ஆரம்பித்தது. பராக்கிரமத்துக்கு ஒரு அசைவு ஒரு ஆட்டம் ஏற்பட்டு குலைந்து அவனை விட்டு குறைய ஆரம்பித்தது. பராக்கிரமம் அவனை விட்டு நீங்கி 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 அவருடைய சக்தி அவ்வளவு நீங்கி 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 அவருடைய வல்லமை அவ்வளவு நீங்கி 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 மிகவும் பலவீனப்பட்டான். ஒரு குரங்கு போலான. அதுக்கப்புறம் அவருடைய கிரியாய பாவத்துடைய பலம் குறைந்து 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 பாவத்திற்கு பலவீனம் ஏற்பட்டது. மரணம் ஒரு நல்ல கூறு உள்ளது. மரணத்தின் கூறு எவனையும் வதைக்கும். எவனும் அநேக சத்தம் போட வேண்டியது அவ்வளவு கூர் முனை உண்டு அந்த மரணத்துக்கு. ஆனால் கிறிஸ்து இயேசு ரத்தம் சிந்தின நிமிஷம் முதல் மரணத்தின் கூர் எல்லாம் மழுங்கி 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 மழுங்காரு. சாத்தான் பார்க்கிறான், நாட்டு நடுங்குகிறான். அதற்கப்புறம் என்ன செய்தார் கிறிஸ்து இயேசு? நல்ல ஜெய முழக்கத்தோடு வெற்றி முழக்கத்தோடு கல்வாரிக்கு நேராக சிலுவையை சுமந்து கொண்டு கடந்து போகிறார். சிலுவையை சுமந்து கொண்டு கடந்து போகிறார் கல்வாரிக்கு நேராக. இந்த சாத்தா என்ன செய்யறான் தெரியுமா? நட்டுங்கி நட்டுங்கி விரைத்து 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 அவனுக்கு பலனே கிடையாது. இனி என்ன? சிலுவையோட சேர்த்து தரைய நசுக்க போகிறான். அவன் இங்க இருந்தே நட்டுக்கும் வேதனையும் நட்டுங்கி வேதனைப்பட்டு அவனுடைய நிலைமை மிகவும் பரிதாபமான நிலைமையோடு அங்க போய்கொண்டே இருக்கிறான். இனி எப்போது சிலுவை மரத்துல ஆணி அடிக்க தமது மகா பரிசுத்தல கரத்தையும் பாத்தையும் நீட்டி கொடுக்கிறாரோ அதோடு அவனை காரியம் தீர்ந்து தலை நசுங்கி துண்டு. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஆணி அடிக்கும்படியாக தமது மகா பரிசுத்தல கரத்தையும் பாத்தையும் நீட்டி கொடுத்தார். அவர்கள் ஆணி அடித்தார்கள். அவரை சிலுவையோடு தூக்கி அந்த தோண்டப்பட்ட குழியில
அவரை நிறுத்தினார்கள். அந்த நிமிடத்தில் சாத்தோட தலை 2 துண்டா நசுங்கிறது. சாத்தோட தலை நசுங்கினது. சிலுவையில ஆணி அடித்த உடனேயே அவன் தலை நசுங்கினது. அதற்கப்புறம் தூக்கி அந்த குழியில போட்ட உடனே அவனே காரியம் அதோட அந்த குழிக்குள்ள. அல்லேலூயா. இந்த சாத்தானுக்காகவும் வல்லமை உண்டாம் ஒரு கூட்டம் வேதக்காரன் சொல்லி கொடுத்துருக்கான். வல்லமை இருக்குது இருக்குது. சொல்றது மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவர் தமது மரணத்தினால அழிக்கும் படிக்கும். மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவரை தமது மரணத்தினால அழிக்கும் படிக்கும். அல்லேலூயா அல்லேலூயா. அவர் சிலுவையிலே ஆணி அடிக்க தம்மை ஒப்பு கொடுத்த உடனே ஆணி எடுத்த உடனே அவருடைய தலை நசுக்கப்பட்டது. அதற்கப்புறம் சிலுவை குழியில போட்டு அவனுடைய காரியம் குழியிலேயானது சரியானது. அல்லேலூயா அல்லேலூயா. அப்போது என்ன வந்தது? சாத்தான காரியம் என்ன வந்தது யோசித்து பாருங்கள். ஏதேன் தோட்டத்தில் வைத்து தேவனாய் கர்த்தர் சொன்னதுன்னா, ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்குவா. ஸ்திரீயின் வித்து உன் தலையை நசுக்குவா. தலை நசுங்கினது. எப்படி நசுங்கினது? தலை நசுங்கினா எப்படி ஆகும் தெரியுமா? ஒரு மூட்டை பூச்சியை ஒரு பலகை வைத்துக் கொண்டு ஒருவன் கை உண்டு நசுக்கினா எப்படி? ஒரு மூட்டை பூச்சியை அதே மாதிரி அவனை தலை சரியா நசுங்கினது. அது மாத்திரமில்லை, அவனு வல்லமையாற்ற மரணத்துக்கு அதிகாரியாகிய பிசாசானவர் தமது மரணத்தினால அழிக்கும் படிக்கும். அவன் வல்லமையெல்லாம் அழிந்தது. அவருடைய பராக்கிரமம் எல்லாம் அங்கே இருந்து கெத்மேன தோட்டத்திலிருந்து குறைபட்டு பலவீனப்பட்டு வந்தான். தள்ளி 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 வராம இருக்க வழியிலேயே அவனோட சேர்த்து பிடித்து கொண்டு வருகிறார் கிறிஸ்து இயேசு. கொல்கத்தால வைத்து என்ன செய்யணும்? அவனை சரியாக்கணும். அதற்கு வேண்டி மனுமக்களே, அவன் கொள்ளையடித்த கொள்ளைக்காரன். கொள்ளையடிக்கப்பட்ட பொருளை அவருக்கு சொந்தமானதை அவன் கொள்ளையடித்தான். மறுபடியும் அவருக்கு சொந்தமாக்க வேண்டும். அதற்கென்று உலகத்தில் வந்தார். அதற்காக அவனோட யுத்தம் பண்ணி மனுமக்களை அவருடைய ஜனங்களை விடுதலையாக்க முடியாத அந்த நோக்கத்தோடு அவர் யுத்தம் பண்ண ஆரம்பித்தார். பயங்கரமான யுத்தம் நடந்து கொண்டது. அவனையே சேர்த்து பிடித்து சிலுவையோடு கொண்டு வந்தார். எங்க? கொல்கதா மேடு வரை. கொல்கதா மேடு வரைக்கும் அவனையே பிடித்து சிலுவையோடு கொண்டு வந்தார். சிலுவையோட சேர்த்து அவனுக்கு தலையை நசுக்கி போட்டார். தலையை நசுக்கினார். அப்போது சிலுவையில 3 ஆணியில கிறிஸ்து இயேசு காணப்படுகிறார். அவரிடத்துல காணப்பட்டது என்ன தெரியுமா? எப்போதும் வெற்றி முழக்கம் தான். எப்போதும் வெற்றி முழக்கம். சிலுவையில அறையப்பட்ட எந்த மனுஷனும் என்ன செய்வான் என்று நாம் கவனிக்கிறோம் என்றால், ஓலமிட்டு அலையேறி சத்தம் போட்டுக்கொண்டு அவன் வேதனை தாங்கக்கூடாத வேதனையினால கதறி 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 துடித்து சிலுவையிலே அறையப்பட்ட தனங்களை ஏசி பேசி தூஷித்து சாவம் போட்டு சபித்து அவருடைய அந்த உயிர் போகிறது வரையில் இவ்விதமான நிலைமையில தான் காணப்படுவார். உயிர் போகிறது வரையிலும் என்ன செய்வார்கள்? சிலுவையில அறைய ஜட்ஜ்மெண்ட் எழுதினவனையும் ஒப்பு கொடுத்தவனையும் அதற்கப்புறம் அறைந்தவனையும் அதற்கு நடத்துப்புகாரர்களாக காணப்பட்ட போர் சேவகர்களையும் எல்லாரையும் சேர்த்து மற்றும் ஜனங்களையும் குடும்பங்களையும் பிள்ளைகளையும் குடும்பத்தில் அத்தனை பேரையும் சேர்த்து ரொம்ப ஏசி பேசி தூஷித்து கெட்ட வார்த்தை பேசி அதற்கப்புறம் சபித்து சிலுவையில தொங்கிக் கொண்டே கிடப்பார்கள். 2 நாள் 3 நாள் அப்படி கிடந்து சபித்து சிலுவையில தொங்கி வேதனையினால துடித்து அலறி 2 நாள் 3 நாள் தொங்கி கடைசியாக சரீரம் வேதனையினால குளிர்ந்து அங்க சாவார்கள். இது சிலுவையில் அறைந்து சாகிறதான குற்றவாளியுடைய அத்தனை குற்றவாளியுடைய நிலைமைதான். ஆகினால் தான் சில சமயத்துல என்ன செய்வார்களாம்? சுண்ட சேர்த்து ஊக்கு போடுவார்களாம். அப்படி அதிகமாக தூஷிக்க இயேசுவை செய்யும் போது சில ஆட்களுக்கு அதை கேட்கறதுக்கு விருப்பம் இல்லாம இருந்தால் உன்னை சுண்ட சேர்த்து ஊக்கு போட்டு போடுவார்களாம். அவ்வளவு தூரம் கேட்கக்கூடாத ரீதியில் அவர்கள் இயேசுவும் பேசவும் தூஷிக்கவும் சபிக்கவும் செய்வார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்துவில காணப்பட்ட தெரியுமா? அது நீதியின் சூரியன். சிலுவையில் இருந்து கொண்டு நீதியின் சூரியன் அதிகமாக பிரகாசிக்கிறது. உலகத்தில் வந்ததான் நீதியின் சூரியன் கிறிஸ்து இயேசு. உலகத்தில் இந்த சமயத்தில் சிலுவையில போகிறது வரையிலும் அவர் சும்மா உலகத்திலே சஞ்சரித்த சமயத்திலும் கூட நீதியின் சூரியன் பிரகாசித்துக் கொண்டே இருந்தது. சிலுவையில 3 ஆண்டு தொங்கின உடனே இன்னும் அதிகமாக பிரகாசிக்கிறது நீதியின் சூரியன். அல்லேலூயா. அநீதியாகிய பாவத்தை ஒழிக்கும் நீதியின் வெப்பம்
நீதின் ஒளி, நீதின் பிரகாசம் கொடுக்கிற சூரியனாய கிறிஸ்து இயேசு. அல்லேலூயா, அல்லேலூயா. நீதியின் சூரியன், நீதி சூரியன் என்று இவருக்கு ஒரு நாமம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் சிலுவையில் இருந்து கொண்டு அதிகமாக பிரகாசிக்கிறார். அப்போது எல்லா ஜனங்களும் கவனிக்கிறார்கள். இதுவரை இல்லாத ஒரு விசேஷமான ஒரு காட்சி சிலுவையில் காணப்படுகிறது. எத்தனையோ ஜனங்கள் சிலுவையில் அறைந்தவர்கள், அறைய கண்டவர்கள், சகல ஜனங்கள் பார்க்கும்போது ஒரு விசேஷமான ஒரு காட்சி சிலுவையில காணப்படுகிறது. யார் சிலுவையில? நடுபாகத்துல நாட்டப்பட்டிருக்கிற சிலுவையில, கிறிஸ்துவின் சிலுவையில். ரெண்டு பாகத்தில் ரெண்டு கள்ளமாரி அறைந்திருக்கிறார். நடுபாகத்துல நாட்டப்பட்டிருக்கிற சிலுவையில ஒரு விசேஷமான காட்சி அளிக்கிறது. நீதி சூரியன் அதிகமாக பிரகாசிக்கிறது, அதிகமான பிரகாசம். அப்போது ஒன்று பேசாம அப்படியே சிலுவையில் இருக்கிறார். இருந்து கொண்டு கொஞ்ச நேரம் கழிந்த உடனே ஒரு வார்த்தை பேசுகிறார். என்ன தெரியுமா? விட்டி முழக்கம் போல, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னதென்று அறியாதிருக்கிறார்களே. ஒரு வார்த்தை. அப்போது மற்றவர்கள் பார்க்கிறார்கள், இது என்னடா மன்னிப்பு, இது என்னடா அதிசயமா இருக்கிறது, உலகத்தில் இதுவரையும் நடந்துடாத ஒரு காரியம் மன்னிப்பு. இந்த வேதனையோடு இருந்து கொண்டு சிலுவையில் அறைந்தவர்களுக்கு, அவருக்கு எதிராக காணப்பட்டு கிரீசித அவரை வழிநடத்துற அத்தனை பேருக்கும், உலகத்தில் காணப்பட்ட சகல ஜனங்களுக்குமாக, உலக அனைத்துக்குமாக ஒரு வேண்டுதல் ஆகிய ஒரு வார்த்தை, ஜெபமாகிய வேண்டுதல் ஆகிய ஒரு வார்த்தை பிதாவை நோக்கி வேண்டிக் கொண்டார். மன்னிப்பை வாங்கி கொண்டார். மருமக்களுக்கு மன்னிப்பை வாங்கி கொண்டார். அல்லேலூயா. அப்போது இவர்கள் யோசிக்கிறார்கள், இது என்ன அதிசயமா இருக்கிறது, இனி அடுத்தது என்ன பேசுவாரோ என்று யோசனை பண்ணி கொண்டே இருக்கிறார்கள் எல்லாரும். அது ஒரு நோக்கம். ஒன்று தெரியாத ஒரு வகையான ஜந்துக்களை விட மோசமான ஒரு பார்ட்டி உண்டு. அது வேற ஒரு சைஸ்ல பேசி கொண்டு நிற்கிறது. தலையை துணுக்கிறதும் பரிகாசம் பண்றதும் அது வேற ஒரு ஜந்துவை விட மோசமான ஒரு பார்ட்டி. நான் முதல்ல சொன்னேன், யாரு சாத்தானுக்கு தெரிகிறது படுதோல்வி என்று, சாத்தான் உடையவர்களுக்கு ஒன்று தெரிகிறது. அவளுக்கு என்ன தெரியுமா? எப்போ மறிப்பாரோ உடனே நமக்கு போய் நிக்கணும், பஸ்கா ஆசரிக்கணும். பஸ்கா பண்டிகை நாள் மறிக்கிறத காணணும், உடனே ஒரு பஸ்கா ஆசரிக்கணும். அந்த எண்ணத்தோட பரியாசம் பண்ணி வாயெல்லாம் சும்மா இராது. சாத்தாவுடைய சந்ததிகள் எல்லாம் அவனுடைய காரியம் நசுங்கிறது, அவருடைய வல்லமை ஒழிந்தது. ஆனாலும் இவர்களுக்கு நான் முதலாக சொன்ன ஒரு வேலைக்கார குறித்து என்ன, சாத்தானுக்கு இன்னும் வல்லமை இருக்கிறது என்று. இவர்கள் வல்லமை உண்டாகி கொடுக்கிறவர்கள் சாத்தானுக்கு. அதுபோல இவர்கள் ஒரு கூட்டம் அந்த எண்ணத்தோடு காணப்படுகிறார். அடுத்த என்ன இன்னும் என்ன சொல்ல போகிறார்? அப்போது ஒரு சிலுவையின் கலனை பார்த்து அவர் சொன்னது அடுத்த வார்த்தை, இன்றைக்கு நீ என்னுடனே பரதேசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். முழக்கம். அடுத்து என்ன பேசுவாரோ என்று யோசனை பண்ணிக்கொண்டே நிற்கிறார்கள். மூன்றாவது ஒரு வார்த்தை, பக்கத்தில் நின்றான தாயாகிய மரியாளையும் தமக்கு அன்பா இருந்த ஈசனையும் பார்த்து சொன்னதான ஒரு வார்த்தை, மூன்றாவது வார்த்தை. மரியாள் அழுது புலம்பிக் கொண்டே நிற்கிறாள். தாங்கக்கூடாத வேதனையோடு அழுது தொடி நிற்கிறார். அப்போது ஆண்டவர் மரியாள் அப்படி சிலுவையில் இருந்து கொண்டு பார்த்து சொல்லுகிறார், இப்படி தலை அசைத்து, ஸ்திரீயே அதோ உன் மகன். நான் இல்ல உன் மகன், அவன். நான் உன் மகன் இல்லை. நான் எதற்காக இந்த உலகத்தில் வந்தேன் என்பது உனக்கு தெரியும், நீ வேதத்தை படித்தவள். நான் யார் என்று உனக்கு தெரியும், நீ வேதத்தை படித்தவள். ஸ்திரீயே அதோ உன் மகன். அந்த சீசனை பார்த்து சொன்னார், அதோ உன் தாய் என்று சொன்னார். மூன்றாவது வார்த்தை. இந்த மூன்று வார்த்தையும் முடிந்தது. மணி ஏகதேசம் 12 கிட்ட நெருங்கி வருகிறோம். 12 மணிக்கு முன்னே இந்த மூன்று வார்த்தையும் சொன்னார். அப்போது இந்த ஜனங்களுக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரி எப்போதும் மரிப்பார உடனே பண்டிகை உண்டாகணும். அதற்கு இங்க தெருதர்சி கொண்டு என்னெல்லாம் சொல்லி இருக்கிறார் ஆண்டவர். எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இங்க நடக்கிறது எல்லாம் தீர்க்கதரிசி கொண்டு சொன்ன வார்த்தைகள் அத்தனை நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இவர்கள் எப்போ மறிப்பு அது ஒன்றே இல்லை. நான் முதல்ல சொல்லிப்பட்டேன், வேத வாக்கியத்தில் நம்பிக்கையே இல்லையே. இன்றைக்கு ஒரு கூட்டம் வேதக்காரன் அப்படித்தானே. இன்றைக்கும் வேதக்காரன் கிடக்கிறான் ஒரு கூட்டம் வேதக்காரன் என்று வேதத்தை கையில வைத்திருக்கிறான், படிக்கிறான், தர்க்கம் பண்ணுகிறான், பிரசங்கம் பண்ணுகிறான். அதே சமயத்துல வேத வாக்கியம் என்றால் என்ன, வேதம் என்றால் என்ன, அது மனுஷன் அதுக்கு எந்த நிலைமையில கனவுப்பட்டிருக்கிறான் அது ஒன்றும் தெரியாது. அந்த எண்ணமும் இல்லை, உணர்வுகள் நம்பிக்கையும் இல்லை. ஆமோச கொண்டு கர்த்தர் என்ன சொன்னார் தெரியுமா? ஆமோசன் தீர்க்க தரிசனம் 8ஆம் அதிகாரம் 9-10 வசனங்கள் வாசியுங்கள். அந்நாளிலே நான் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்டவர்களிலே தேசத்தை அந்தாரப்படுத்தி
உங்கள் பண்டிகைகளை துக்கிப்பாகவும் உங்கள் பாட்டுகளை எல்லாம் புலம்பலாகவும் மாற பண்ணி. இயேசு கிறிஸ்துவின் திரு அவதாரத்திற்கும் அநேக நூற்றுக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னே சொன்ன தீர்க்க தரிசனம் இதோ நிறைவேற போகிறது. அதே நாள்ல நிறைவேற போகிறது. ஆனால் அறிகிறது அறிய மாட்டார்கள். ஆண்டவர் என்ன சொன்னார்? மத்தியானத்துல சூரியனை அஸ்தமிக்க பண்ணுவேன். சூரியன் தேவன் உண்டு பண்ணி வைத்த பிறகு சூரியன் அஸ்தமித்து உண்டானா அதே ஒரே ஒரு நாள் தான். அணைந்தது, அஸ்தமித்தது. மற்றபடி சூரியன் அஸ்தமிக்கிறதே இல்லை. சூரியன் அஸ்தமித்தால் பின்ன பூமியில இருளை கொண்டு மனுஷனா தாங்க முடியாது. சூரியன் சுற்றி சுற்றி கரங்கி இறங்கி ஒரு பக்கத்துல இரவானா இன்னொரு பக்கத்துல வெளிச்சம். அந்த நிலைமையில அது சுற்றி கொண்டே இருக்கிறது. பூமியும் சுற்றுகிறது, சூரியனும் சுற்றுகிறது. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அது அவிதமான நிலைமையோடு காணப்பட்டு கொண்டிருக்கிறது. அதே சமயத்துல சூரியன தேவன் உண்டு பண்ணி வைத்த பிறகு அதை அணைத்தது, அஸ்தமித்தது உண்டானால் அந்த நாள் 3 மணிக்கு ஒரு நேரம் மத்தியான வேளையிலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்ட பகலிலே தேசத்தை அந்தகாரத்தினால மூடினா. அல்லேலூயா. 12 மணி சமயம் வந்த உடனே ஒரு பயங்கரமான அந்தகாரம் உலகம் முழுவதும் ஏற்பட்டது. பயங்கரமான அந்தகாரம். சூரியனை அஸ்தமிக்க பண்ணினார். அந்தகாரத்தினால பயங்கரமான இருட்டினாலே உலகம் முழுவதையும் மூடினார். அப்போது ஏற்று மூச்சு அற்று மனுஷனுக்கு ஒன்று செய்ய முடியாத ஒரு நிலைமை ஏற்பட்டது. இவ்விதமான ஒரு பயங்கரமான இருள மனுஷன் கண்டதே கிடையாது. அதுவரையிலும் உலகத்தில் இவ்விதமான பயங்கரமான ஒரு இருள் உலகத்தில் ஏற்பட்டதே கிடையாது. அதுவரையிலும். அல்லேலூயா. நாம் எகிப்து தேசத்துல இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிற காலத்துல அங்க காரிருளை பற்றி சொல்லப்படுறது. அது இருள் வேற. சூரியன் அஸ்தமித்தது கிடையாது. சூரியன் அஸ்தமித்து உண்டாரா இந்த சமயத்தில் அந்த ஒரே ஒரு நாளிலேயும் 3 மணிக்கு ஒரு நேரம் சூரியனை ஆண்டவர் அணைத்தார், அஸ்தமிக்க செய்தார். காரினால் தேசத்தை மூடினார். அதுக்கப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அந்த நாளிலே நான் மத்தியானத்திலே சூரியனை அஸ்தமிக்க பண்ணி பட்ட பகலிலே தேசத்தை அந்தகாரப்படுத்தி உங்கள் பண்டிகைகளை துக்கிப்பாகவும் உங்கள் பாட்டுகளை எல்லாம் புலம்பலாகவும் மாற பண்ணி. அதான் நடக்க போறது. பாட்டுகள் எல்லாம் புலம்பலா மாறும். பாட்டுகள் கெட்டிக்கார பாட்டுக்காரர்களுக்கு அங்க புறத்தையும் பாட்டு வகுப்பு ஒரு வகுப்பு உண்டு. அந்த தாவீது ராஜாவுடைய காலத்துல கூட பாட்டு வகுப்பு என்று ஒரு வகுப்பினரை பாட்டுக்காரர்கள் ஏற்படுத்தி வைத்திருந்தது. அதற்கு பூரிகள், அதுக்கு வாத்திய கருவிகள், வீணைகள், அது இதெல்லாம் செய்து விசேஷமான ஒரு பாட்டுக்காரர்கள் உண்டு. இங்க என்ன சொன்னார்? பாட்டுகளை புலம்பலாக மாற பண்ணுவேன். புலம்பல் பாட்டுகளை புலம்பலாக மாற பண்ணுவேன். பண்டிகை துக்கிப்பு, பண்டிகை குறித்து என்ன வருகிறது? பயங்கரமான துக்கிப்பு ஏற்பட போகிறது. அந்தி பலியோட சேர்ந்து பண்டிகை கொண்டாடணும் என்று யோசனை பண்ணி கொண்டே இருக்கிறார்கள். பஸ்கா பண்டிகை ஆதரிக்கணும் என்று. அதற்கு முன்னே ஆண்டவர் மரிக்கணும். அதை காரணம். பண்டிகை என்ன வர போறது? பயங்கரமான துக்கிப்பு. பாட்டுகள் என்ன? புலம்பல். புலம்பல் என்ன? புலம்பல் என்ற அழுகையோட பயங்கரமானது. அழுகையோட பயங்கரமானது புலம்பல் என்பது. இன்னும் 8வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசியுங்கள். தேவாலய பாட்டுகள் அலறுதலாக மாறும். தேவாலய பாட்டு. தேவாலயத்தில் பாட்டுக்காரர், கெட்டிக்கார பாட்டுக்காரர்கள் உண்டு. இப்போ சில தேவாலயங்கள் உண்டு. பாவத்தையும் செய்து, அக்கிரமத்தை செய்து, சாத்தான நாங்க விட மாட்டோம், எங்களுக்கு சாத்தான் தான் வேணும் என்று சாத்தான வகைதான் வேணும் சொல்லிக்கொண்டு இப்போதும் கெட்டிக்கார பாட்டுக்காரர், தேவாலய பாட்டுக்காரர்கள் இப்போதும் உண்டு. என்ன சொல்லப்பட்டிருக்குங்க? அந்நாளிலே தேவாலய பாட்டுகள் அலறுதலாக மாறும். அலறுதல். நல்ல சங்கீதம், நல்ல சங்கீதம், நல்ல ராகம், நல்ல குரல், நல்ல தொண்டை, நல்ல சாரீரம், நல்ல குரல், நல்ல தொண்டை, நல்ல சங்கீதம், நல்ல ராகம், நல்ல ராகம் எல்லாம் வைத்து பூரிகை எல்லாம் அங்க வாத்திய கருவிகள், பூரிகள், வீணைகள் இதெல்லாம் வாசித்து கைத்தாளங்கள் அங்க எல்லாம் அடித்து அங்க முழங்கி பாடி விட்டுருவார்கள். கேட்கறது எல்லாம் எப்படி? தேவாலயத்து பாட்டுகள் புறத்தி அது பெயர் கூட கொடுக்கப்படுகிறது. தேவாலயத்து பாட்டுகள், தேவாலய பாட்டுகள் எல்லாம் எப்படி மாறுமா? அலறுதல், அலறுதல். வேதனை தாங்க முடியாத பாட்டு அலறுதலா மாறும். வேதனை தாங்க முடியாமல் பாட்டு அலறுதலா மாறும். அலறுதலா மாறும். இதான் நான் சம்பவிக்க போறது. அதுக்குள்ள அறிவுரை எல்லாம் கண்டுகொண்டே இருக்கிறது. ஆனாலும் அவர்கள் உணர்கிறதில்லை. 5வது அதிகாரம் 23வது வசனத்தை வாசியுங்கள். பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று. என்ன சொல்கிறார் கர்த்தர்? உன் பாட்டுகளின் இரைச்சலை என்னை விட்டு அகற்று.
உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். உன் வீணைகளின் ஓசையை நான் கேட்க மாட்டேன். உன் பாட்டுகளின் இறைச்சலை விட்டு அகற்று வேண்டாம் சொல்கிறார். வேண்டாம், உன் சங்கீதம் வேண்டாம், உன் சங்கீதம் வேண்டாம், உன் தொனியும் உன்னுடைய குரலும் உன்னுடைய அசையும் உடைய சங்கீத கச்சேரி ஒன்றும் வேண்டாம். வேண்டாம் பாவியே, படுபாவியே, துஷ்டனே. ஒரு ரட்சகர் உலகத்துல வந்தும் அவரை ஏற்றுக்கொள்ள மனம் இல்லாமல் அவருக்கு சத்ருவா மாறி கிரிசுகிற துஷ்டனே, பாட்டுக்காரனே, பாவத்தை இன்னும் நடப்பித்து பாட்டு படித்து கொடுக்கிறது. பாட்டு படித்து கொடுக்கிறது. பாட்டு படிக்க ஆளுண்டான பாட்டு படித்து கொடுக்க ஆளுண்டு. பாட்டு படிக்க ஆளுண்டான படித்து கொடுக்க ஆளுண்டு. பாட்டு படித்து கொடுக்க ஆளு, படிக்க ஆளு. பாட்டு சங்கீதக்காரர்கள், சங்கீத வித்துவான்கள், என்ன குரல், என்ன தொனி, என்ன சாரீரம். சாரீரத்தை பார்த்தா சாரீரம், குரலும், தொண்ட கொள்ளாம், ராகம் கொள்ளாம். சங்கீத வித்துவான் தான். சங்கீதம் என்ன விசேஷம் தானே. பார்த்துக்கப்படாது. ஓஹோ, ரொம்ப விசேஷம் தான். பாவிக்கு பாவத்தை விட்டு நீங்காதவனுக்கு எல்லாம் விசேஷம் தான். கர்த்தர் சொல்லுகிறார், அல்லேலூயா. பாட்டுகளை இறைச்சலை விட்டு அகற்று, வீணைகளை ஓசையை என்ன விட்டு தூர கொண்டு போ. உன் வீணையும் வேண்டாம், வாத்திய கருவியும் வேண்டாம், ஓசையும் வேண்டாம், பாட்டு வேண்டாம், இறைச்சல் வேண்டாம், கொண்டு போ என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. 21ஆம் வசனம். உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன். உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன். உங்கள் ஆசரிப்பு நாட்கள் எனக்கு பிரியமில்லை. உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன் கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. உங்கள் பண்டிகைகளை பகைத்து வெறுக்கிறேன். அல்லேலூயா. உங்களுடைய பண்டிகை எனக்கு வெறுப்பா இருக்கிறது, அது நான் பகைக்கிறேன், அதை வெறுக்கிறேன். இன்னும் பண்டிகை குறித்து வேதம் என்ன சொல்றது? அதனுடைய கண்ணீர் சுருக்கமா மாறும் என்று சொல்லுவது வேதம். அல்லேலூயா. பண்டிகைகள் உனக்கு கண்ணியா மாறும், சுருக்கா மாறும். அதனால் அது உனக்கு ஆபத்தை உண்டாக்கும் என்று சொல்லி இருக்கிறார். இவ்விதமான நிலைமையில கர்த்தர் சொல்லி இருந்தும் அதையும் அவர்கள் என்ன செய்யறதில்லை, விசுவாசிக்கிறதில்லை. விசுவாசிக்கிறதில்லை. பாவத்தையும் சரியா வைத்துக் கொண்டு நன்றா பாடுகிற பாட்டுக்காரர்கள் உண்டு உலகத்தில். பாவத்தையும் சரியா செய்து முடித்து பாட்டுக்காரர்கள் பாவத்துக்குள் போக்கம் இல்லை. பாட்டும் ராகமும் அங்கே என்ன அருமையான பாட்டு, பாட்டு பாடி அங்கே அப்படி இப்படி பாவத்தை விட்டு மனம் திரும்ப ரட்சிக்கப்பட மனம் உண்டா? படிக்கிற வித்வான்களும் படிச்சு கொடுக்கிற வித்வான்களும் இப்படி எல்லாம் உண்டு உலகத்துல. ஆனால் பாவத்தை வைத்துக் கொண்டு அவன் எவ்விதமா நிலைமையோடு காணப்பட்டாலும் கர்த்தர் ஒரு பாட்டை எல்லாம் கொண்டு போ, உன் இறைச்சல் கொண்டு போ, பாத்திகர்களை கொண்டு போ என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஒன்றும் வேண்டாம், கொண்டு போ என்று சொல்லுகிறார். பண்டிகையும் வேண்டாம், உன் பண்டிகையில நான் அதை பகைத்து வெறுக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இவ்விதமான நிலைமையோடு கர்த்தர் சொல்லுகிறது என்ன? அதை பற்றி ஒன்றும் இல்லை. 12 மணிக்கு முன்னால 3 வார்த்தையும் சொன்னார். அதுக்கப்புறம் யோசனை பண்ணிக்கிட்டே இருக்கிறார்கள். இனி என்ன சொல்லுவாங்க? அப்படி இருக்கா பயங்கரமான காரியம். 12 மணி முதல் 3 மணி வரை. அப்போதுதான் பண்டிகை காரியம் எல்லாம் பிறகு ஒரு அவநம்பிக்கை ஏற்பட்டது. அவநம்பிக்கை. பிரதான ஆசாரியனுக்கு தெவளக்கனமும், அவனுக்கு கரலும், அவனுக்கு தெவளக்கனமும் கரலும், அவனுக்கு மனக்கடனமும் ஆணவமும் மற்றும் மூப்பர் வேதவர் பரிசேயர் இவரெல்லாம் சேர்ந்து என்ன ஆக்கும் நினைச்சுண்டிருந்தது. என்ன நினைச்சுண்டிருந்தது? என்ன நினைச்சுண்டது? என்ன நினைச்சுண்டது? கிறிஸ்துவா, நீர் கிறிஸ்துவா? அப்படி எனக்கு இறங்கி வாரு. கிறிஸ்துவா இறங்கி வாரு. அடா வேத வாக்கியத்தை படித்தவனே, கிறிஸ்துவா அப்படி எனக்கு இறங்கி வாரு, என்னையும் உண்மை ரட்சிக்க இறங்கி வாரு. பூசிக்கிறான். தவளக்கரம் ரொம்ப கூடி போனது, மனக்கடனும் கூடி போனது, அகங்காரம் கூடி போனது, திமிரும் கூடி போனது. அப்படியே இருக்கிற சமயத்தில் வந்தது சடார் என்று சூரியன் அணைந்தது. அந்தகாரம் 3 மணி வரை மூச்சற்று பேச்சற்று நிர்ஜீவனாக ஆசாரியனும் பிரதான ஆசாரியனும் மூப்பனும் வேதபாரகனும் பரிசேனும் எல்லாம் ஐயோ தப்ப வழியில்லை, இனி என்ன வருமோ? பண்டிகை பற்றினான எண்ணாலாம் அப்பத்து பண்டிகை இல்லை, இனி தப்ப வழி இல்லை. பண்டிகையா? எப்படி இருந்த ஆபத்து தான். நம்ம நினைத்த மாதிரி ஒன்று இல்லை, நாம் நினைத்த மாதிரி இல்லை. ஆபத்து தப்ப முடியாது. பண்டிகை கொண்டாடாட்டல் ஒன்று இல்லை. இனி என்ன வருமோ, என்ன சம்பவிக்குமோ என்றான கலக்கம் பயங்கரமா ஏற்பட்டது.
ஒருவரும் ஏச்சும் மூச்சும் பேச்சும் கிரியாற்ற அப்படி இந்த கல் தூணுகள் போல அத்தனை பேரும் இருந்தவன் இருந்தான், நின்றவன் நின்றான். ஒன்று செய்ய முடியாது. கல் தூணுகளை போல அப்படியே ஏச்சும் மூச்சும் பேச்சும் கிரியாற்றி இருந்து விட்டார் 3 மணி நேரம். எவனுக்கு இன்னி இந்த இருளை போக்குறது எப்படி? இந்த இருளின் எப்ப நீங்குமோ அதுவும் தெரியாது. இந்த இருளின் எப்ப நீங்குமோ அது தெரியாது. நீங்குமோ நீங்காதோ அதுவும் தெரியாது. இந்த நிலைமையிலிருந்து தப்பித்துக் கொள்ள ஒரு வழி உண்டா அதுவும் தெரியாது. யாரிடத்துல என்ன கேட்க அதுவும் தெரியாது. ஆகப்பாடு பயங்கரமான கலக்கம், கலங்கி நடுங்கி தகைத்து சொல்லி அறிக்க முடியாத நிலைமையில அந்த இருதய மனக்கடனை எல்லாம் தீர்ந்தது. அப்படி இனி என்ன சம்பவிக்குமோ என்று 3ஆம் மணி, அதாவது 12 முதல் 3 மணி வரை 9ஆம் மணி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யூதருடைய கணக்கில் 9ஆம் மணி என்றால் 3 மணி வேலை. 6ஆம் மணி சொல்ல 12 மணி. அவருடைய கணக்கில் 6ஆம் மணி என்றால் நம்முடைய கணக்கில் 12ஆம் மணி. 9ஆம் மணி என்றால் 3ஆம் மணி. அல்லேலூயா சொல்றேன். அப்போது அப்படி அங்க என்ன நடக்கிறது? ஆண்டவர் அந்த பாவத்தினுடைய அந்த புலம் ஏதன் தோட்டத்தில் வைத்து குன்றினதே அதனை சரியா அழிக்கணும், அதை சரியா சிலுவையில் அழிக்கணும். அந்த போராட்டம் தான் நடந்து கொண்டிருக்கிறது. சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்க அனுபவம், சுமந்து அதை போக்கி அதை அழித்து ஒழிக்க அனுபவம் ஆகிய போராட்டம் தான் அப்போ சிலுவையில் நடந்து கொண்டே இருக்கிறது. நாம் பாவங்களை செத்து நீதியை பழைத்திருக்க முடிய அவர் தாமே தம சரித்தில நம்முடைய பாவங்களை சிலுவை மேல் சுமந்தார். அந்த சர்வலோகத்தின் பாவத்தையும் சிலுவையில சுமந்து தீர்க்கிற ஒரு யுத்தம் தான் அங்க நடந்து கொண்டே இருக்கிறது. அப்போது சுமந்து அதை தீர்த்த அந்த நிலைமை வரும்போது அந்த காரில் நீங்கி சூரியன் மறுபடியும் பிரகாசிக்க ஆரம்பித்தது. அப்போதுதான் சொல்லுகிறார், ஏலி ஏலி லாமா சபக்தானி. என் தேவனே என் தேவனே என் கைவிட்டு. அல்லேலூயா. என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு. கெத்தியமான தோட்டத்தில் வைத்து ஆண்டவர் வேண்டு விரும்பும்போது தான் சொன்னார், இந்த பாத்திரம், இந்த பாவ பாத்திரத்தை நான் சுமந்து சுமக்காம மனுக்குலது ரட்சி வருமானால் அப்படி செய்யும். தேவன் அவர் மகா பரிசுத்தர். மகா பரிசுத்தராகிய இயேசு பாவத்தை அவர் திருக்கண்ணால் விட பார்க்க மாட்டாதவர். மகா பரிசுத்தர். பாவத்தை திருக்கண்ணால் விட பார்க்க மாட்டாதவர். இந்த பாவத்தை தான் சுமக்க வேண்டி இருக்கிறது. அதுக்குத்தான் அங்கே இருந்து நோக்கி வேண்டு செய்தல ஒரு விஷயம் என்ன, இந்த பாத்திரம் என்ன விட்டு நீங்க கூடுமானா நீங்க முடிச்சு பாவ பாத்திரம் இதை நான் சுமந்து தீர்க்காமல் மனுக்குலத்துக்கு ஒரு ரட்சிப்பை உண்டாக்க முடியுமானால் என்பது. ஆனால் முடியாது. ஒப்பு கொடுத்தாரு, சரி சுமந்து தீர்க்கிறேன், சரி சுமந்து தீர்க்கிறேன். ஏலி ஏலி லாமா சபக்தானி. இட்டி முழக்கம் போல, இட்டி முழக்கம் போல. ஏலி ஏலி லாமா சபக்தானி. அல்லேலூயா. 4வது வாக்கு. அப்போது ஜனங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். என்னடா இவ்வளவு பலவீனத்தோடு சுமந்து பல இல்லாம தள்ளாடி 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 தள்ளாடி. மாமிசத்தெல்லாம் பலவீனம் அவருக்கு. மாமிசத்தல் பலவீனம். ஆவியில ஆத்மீகத்துல மகா பராக்கிரமம் நிறைந்தவர். மகா பராக்கிரமம் நிறைந்தவர். மாமிசத்தில் பலவீனப்பட்டு போனார். ஆத்மீகத்திலே ஆவியிலே மகா பராக்கிரமம் நிறைந்தவர். மகா பராக்கிரமம் நிறைந்தவர். 4வது வார்த்தை இட்டி முழக்கம் போல சொல்லி முடித்தார். 5வது இனி என்ன பேசுகிறாரோ என்று மற்றவர்கள் பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். 5வது வார்த்தை தாகமாயிருக்கிறேன். இட்டி முழக்கம் போல. 6வது வார்த்தை முடிந்தது. 7வது வார்த்தை என் பிதாவே இதோ என்னுடைய ஆவியை உமது கைகளில் ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொல்லி ஜீவனை விட்டார். அல்லேலூயா. 7வது வார்த்தையை ஆண்டவர் சொல்லி பிதாவுடைய கருத்திலே தமது ஆவியை ஒப்புவித்து, பிதாவே உமது கருத்திலே ஆவி ஒப்புவிக்கிறேன் என்று மகா சத்தமாய் சொல்லி இப்படி சொல்லி ஜீவனை விட்டார். உடனே என்ன வந்தது? இங்க காரில் வந்த உடனே அங்குள்ள மற்ற சகல காரியங்களையும் பார்த்து
நடுங்கி கொண்டே இருக்கிறார்கள். அப்போது அந்த காரியம் நீங்கிற உடனே தைரியப்படுத்துறது யார்கிட்ட போய் தைரியம் பெறுவார்கள்? மற்ற சபையார், பிரதான ஆசாரியர் இடத்துல, மற்ற ஆசாரியர்கள் இடத்துல, மூப்பர், வேதபாரகர், பரிசேயர், இவர்கள் தான் அதுல உள்ளதுல பெரிய தலைவர்கள், பெரிய ஸ்தானத்தை உடையவர்கள். பிரதான ஆசாரியர் பெரிய தலைவர், அதற்கு கீழ் இதர ஆசாரியர்கள் உண்டு, இரண்டாவது தலைவர்கள், பின் மூப்பர் வகுப்பு உண்டு, மற்றும் இப்படி வேதவார பரிசேயர்கள் எல்லாம் அதில் உள்ளதுல பெரிய ஸ்தானக்காரர்கள். அப்போது சாதாரண ஜனங்கள் எல்லாம் ஓடி போகிறார்கள். என்ன சம்பவிக்குமோ என்று இவர்களுக்கு தங்களை ஒரு தரத்திலையும் சமாதானம் பண்ணி நிலநிறுத்த முடியவில்லை. இவர்களுக்கு ஆறுதலும் இல்லை. இருந்ததை பார்க்கலும் சமாதான கேடு, இருந்ததை பார்க்கலும் சஞ்சலம், மகா நிர்பந்தமான நிலைமை. ஆனா இனி என்ன சம்பவிக்கும் என்று இவர்களுக்கு சொல்ல முடியாத ஒரு கலக்கம் ஏற்பட்ட உடனே பெரியவர்களை தேடி ஓடுகிறார். பிரதான ஆசாரியன் மற்றும் மூப்பர்கள், வேதபாரகர், பரிசேயர் தேடி ஓடுகிறார்கள். அங்க ஓடி போனா அங்க அவர்களுக்கு காரியெல்லாம் பார்த்தா இவர்களோட கடினமான நிலையில அவர்கள் நின்று கொண்டிருக்கிறார்கள். அடுத்தபடி ஆண்டவர் 7வது வார்த்தை சொல்லி ஜீவனை விட்டதும் தேவாலயத்தில் கட்டியிருந்தான ஒரு விரல் கணத்துல ரத்தாம்பர நூலால், இளநூலால் செய்யப்பட்டதான ஒரு விரல் கணத்துல செய்யப்பட்டதான ஒரு பெரிய தழுச்சிலே, மகாபரிசு தலத்தை மறைத்துக் கொண்டு நின்றதான ஒரு தழுச்சிலே 120 அடி நீளமும் 60 அடி மீதியமாக செய்யப்பட்டது கட்டியிருந்த ஒரு தழுச்சிலே மேல் துணை கீழ் வரை 2 துண்டா கீறி தரையில விடும். அப்போது பார்க்கிறார்கள், கலக்கத்துக்கு மேல் கலக்கம், கலக்கத்துக்கு மேல் கலக்கம், என்ன சம்பவிக்குமோ. அடுத்தது நடக்கிறது பூமி அதிர்ச்சி. பூமி தண்ணீர கிடக்கிறதான தோணி வல்லம் எப்படி ஆடுமோ அதே மாதிரி ஆடுகிறது பூமி. பூமி ஒரே பூமி அதிர்ச்சி. என்ன சம்பவிக்குமோ சொல்ல முடியாது. எப்படியும் இப்போதான் இவர்களுக்கு ஒரு எண்ணம் வருகிறது, எப்படியும் ஆபத்து தான். நாம் சிலுவையில் அறைந்து கொண்டு கொண்டு சுகமா இருக்கலாம், பண்டிகை கொண்டாடலாம் என்று யோசித்தோம். எண்ணினோம், இல்ல, ஆபத்து, தப்ப முடியாது, ஆபத்து, ஆபத்து, ஆபத்து. அப்போது பூமி இப்படி இருந்து ஆடுகிறது, வள்ளத்தில் இருந்து தோணி என்ன ஆடுறது எப்படி, அதே மாதிரி பூமி கிட்ட குலுங்கி அசைகிறது. அங்க சாடுறான், இங்க சாடுறான், அங்கோட்டு போறான், இங்கோட்டு போறான். ஒரு தரத்திலையும் பிராணம் வச்சு கொண்டிருக்க, இது பிராணனை ஒரு தரத்திலையும் வச்சுக்கிட்டு இருக்க முடியாது. இனி என்ன சம்பவிக்குமோ, பிராணனை வைத்துக் கொண்டு ஒரு இடத்துல இருக்க முடியுமா? இருக்க முடியாது. எப்படியும் பயங்கரம் தான், எப்படியும் பயங்கரம். என்ன சம்பவிக்குமோன்னு சொல்ல முடியாது. அப்படி இருக்கிறது கண்மையில பழம் துறைக்கிறது, நீரங்கி போல பட்டோ 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 என்று கண்மையிலாம் பாறையெல்லாம் பழந்து பொட்டு 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 துறைக்கிறது. ஆகப்பாடே சரி, ஆகப்பாடே சரி. வெற்றி என்று எண்ணினார்கள். ஆண்டவரை சிலுவையில் அறைந்து வைத்துக் கொண்டு பரியாசம் பண்ணி பண்ணி வெற்றி என்று எண்ணினார்கள், வெற்றி ஜெயம் என்று எண்ணினார்கள். இப்ப பார்த்த பிறகு அடா உயிரையும் வைத்துக் கொண்டிருக்க வழி இல்லையே. ஆட்கள் எல்லாம் வந்து இப்படி பார்க்கிறார்கள். ஆசாரியனால ஒரு ஆறுதல் கிடைக்குமா, தைரியம் கிடைக்குமா? ஆசாரியன் நிக்கிறது இப்படி 2 பேரும் பெருவல்ல என்ன பார்த்து நினைக்கிறான், அவனோட காலு பெருவல்ல நகத்தையும் பார்த்து நினைக்கிறான். ஆசாரியன் எப்படி ஆசாரியம்? ஆடா இது ஒரு அடிமத்தன இல்ல உலகத்துல. மற்றவர்கள் ஆசாரியன் போன இப்படி அங்க அந்த மோதிரத்தை முட்டை கலந்து கொடுப்பாங்க. அங்க ஒருத்தன் போன அதோட கடமை இது கும்பிட்டு அங்க ஆசாரியர் தைரியம் கிடைக்கணும். ஆசாரியன் நிக்கிறது 2 பேர்களையும் பார்த்துட்டு நகத்துல. இப்போ இதர சபையார் ஏதாவது ஆறுதல் ஆசாரிய சொல்ல உண்டானா கொள்ளலாம் என்று ஆசாரிய காரியம் இப்படி நினைச்சிருவானா, நம்ம காரியத்தை பார்த்துக்கிட்டு சும்மா இருக்கலாமா இருந்து, இவரை சிலுவையில் அறையவும் வேண்டாம், இப்படி ஒன்று செய்யாண்டாமா இருந்து என்று பிராணம் வைத்துக் கொண்டிருக்க வழி இல்லையே என்று. ஆடா உயிரை வைத்துக் கொண்டிருக்க வழி இல்லையே, என்ன செய்கிறது, என்ன செய்கிறது, என்ன செய்கிறது? அந்த சபையாரு காரியம் பிரதான ஆசிரியம் அவருக்கு தடவான சபையா பாக்குறது எனக்கு நீங்க தடவை ஆசாரிய பாக்குறது சபையாருக்கு பிரதான ஒரு சதவி தகவல். இப்ப பிரதான ஆசிரியர் எல்லாரும் சேர்ந்து எனக்கு ஒரு சதவி ஒரு வழியிலையும் தப்ப முடியாது. இப்ப பெரிய ஸ்தானக்காரன் தான் தடவை ஆளுவானு. இப்ப சைஸ் பார்த்தா போறாங்க. நமக்கு தான் அவனுடைய காரியத்தை விட நமக்கு தான் என்ன ஆபத்து சீக்கிரம் சம்பவிக்கும் போய். அல்லேலூயா, அல்லேலூயா. பயங்கரமான சம்பவங்கள் சம்பவித்தது. அப்போது 100 அதிபதியும் கூட இருந்தான சேவகரும் பட்டாள சிப்பாய்களும் பயந்து நடுங்கி மெய்யாகவே இவர் தேவகுமாரன் என்று அறிக்கையிட்டார்கள்.
அல்லேலூயா. நடுங்கினார்கள். நடுங்கி மெய்யாகவே இவர் தேவகுமாரன் என்று சாட்சியிட்டார்கள், அறிக்கையிட்டார்கள். அல்லேலூயா. ஆண்டவர் மரித்தார். மரித்ததோட என்ன வந்தது? பயங்கரமான வெற்றி, பயங்கரமான வெற்றி. வெற்றி முழக்கத்தோடு அவர் ஜீவனை தியாகம் பண்ணினார். அவர் ஜீவனை எடுக்கவும் வைக்கவும் அதிகாரம் உடையவர். தம்மாலே தம்முடைய ஜீவனை வைக்கவும் எடுக்கவும் அதிகாரம் உடையவராக அவர் காணப்பட்டார். அதிகாரம் உடையவராக இருக்கிறார், இருந்தார். அல்லேலூயா. அவர் பாவத்தை சிலுவையிலே அழித்தார். பாவத்தை அழித்து ஒழித்தார். சிலுவையிலே சாத்தானுடைய தலையை நசுக்கிறார். அவருடைய வல்லமையை அழித்தார். பாவத்தை அழித்து ஒழித்தார். அல்லேலூயா. இனி 2 யுத்தம் இன்னும் செய்ய வேண்டி இருக்கிறது. இப்போது ஆண்டவர் மரித்தார். மரித்த உடனே இந்த சிலுவையில் அறைந்து கொலை செய்யப்பட்டால் அந்த சரீரத்தை யாரும் அதிகமா போய் கேட்க மாட்டார்கள். காரணம், அந்த மேல் அதிகாரிகளுக்கு அவ்வளவு பயம். மேல் அதிகாரிகளை கண்டு பயந்து அதிகமாக ஜனங்கள் போய் கேட்கறது இல்லை. கேட்டாலும் அதற்கு அவர்கள் ஒரு தொகை ரூபாய் உண்டு கொடுத்தாதான் சரீரத்தை கொடுப்பார்கள். இல்லாவிட்டு என்ன தூக்கி அங்கே வீசி எறிவார். காட்டு மிருகமும் பட்சி பறவைகளுமாக அதை சாப்பிட்டு கொண்டு போகும். காட்டு மிருகத்துக்கும் பட்சி பறவைகள் இரையாக தூக்கி அங்க வீசி எறிவார். அப்படி யாராயும் சரீரத்தை கேட்க போனா அதுக்கு ஒரு தொகை கட்டி கொடுக்கணும், பணம் கட்டி கொடுக்கணும். கொடுத்தா கொடுப்பார்கள். அது எல்லாரும் கேட்க போக மாட்டார் பயந்து. இயேசு கிறிஸ்து மரித்து போனார் என்று அறிந்த உடனே அரிமத்தியா ஊர் யோசேப்பு, அவன் ஆண்டருடைய சீஷனும் பெரிய ஐஸ்வர்யவானும் கனம் பொருந்தினவனாகிய ஆலோசனைக்காரனும். ஜனகன் சங்கத்தில் ஒரு அங்கம் இவன். கனம் பொருந்தினவனாகிய ஆலோசனைக்காரன், கனம் பொருந்தினவன், பெரியவன். உலக பிரகாரமாக அவன் நல்ல செல்வாக்கும் நல்ல பேரும் உடையவனாக காணப்பட்ட ஒரு கனம் பொருந்தினவன் உலக பிரகாரமாக. அது மாத்திரம் இல்ல, ஆண்டருடைய சீஷன், ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை பின்பற்றி கொண்டார் ஒரு சீஷன், பெரிய ஐஸ்வர்யவான். இவன் என்ன துணிந்து போய் கேட்டான் என்று வேதம் சொல்கிறது. பிரார்த்தோடத்துல ஆண்டவர் சரித்தை துணிந்து போய் கேட்டான். மற்றவர்கள் கேட்க மாட்டார் பயந்து. இவனுக்கு அவ்வளவு தூரம் கேட்கக்கூடிய அதிகாரம் உள்ளவன். ஆகினாலே பிரார்த்தோடத்துல ஆண்டோட சரீரத்தை இந்த யோசேப்பு என்ன செய்தான்? துணிந்து போய் கேட்டான். என்னுடைய ஆண்டவர் மரித்து விட்டார், சரீரத்தை நீர் எனக்கு கொடுக்க வேணும் என்று துணிந்து போய் கேட்டான். அப்போது பிலாத்துக்கு இந்த யோசேப்பு நன்றா தெரியும். காரணம், ஜனகரி சங்கத்தில் உள்ள ஒரு அங்கமா காணப்பட்டதனாலும் அவன் பெரிய கனம் பொருந்தவனா இருந்ததனாலும், பெரிய ஐஸ்வர்யன் மாத்திரமல்ல பெரிய கனம் பொருந்தினவன், ஜனகரி சங்கத்தில் ஒரு அங்கம். இதனால பிலாத்துக்கு நன்றா தெரியும். பிலாத்தோடத்துல போய் கேட்கக்கூடிய தகுதியும் யோக்கிய அதிகாரம் உடையவனாகவும் இருந்தானவன். ஆகினால துணிந்து போய் என்னுடைய ஆண்டவர் மரித்து விட்டார், சரீரத்தை அடக்கம் தரவேன் என்று போய் கேட்டான். இவன் இந்த இவ்வளவு விலையும் நிலையுமான நிலைமையில காணப்பட்டதுனால பணத்தை குறித்து அங்கு ஒன்று சொல்லப்படவில்லை. பணம் கொடுத்துதான் வாங்கினானா என்று நமக்கு அதுல ஒரு தெளிவும் இல்லை. போய் கேட்ட உடனே பிலாத்து ஆச்சரியப்பட்டான். இதுக்குள்ள மரித்து போனாரா? காரணம் என்ன? 2-3 நாள் தொங்கி மரிப்பார்கள் சிலுவையில் அறை உண்ட அத்தனை பேர். அதற்கு வேண்டி ரொம்ப நீடித்து போகாம இருக்கிறது வேண்டி கால் எலும்புகளை முறிக்கிறது வழக்கம். கால் எலும்புகளை முறிச்சாச்சானா அந்த சரீரத்துள்ள அந்த பாறை அவ்வளவும் அந்த காயத்திலேயே வந்து தாக்கி இன்னும் இருக்கிற வேதனையை பாருங்க, அதிக வேதனை ஏற்பட்டு ரொம்ப நீண்டு போகாம மறிக்கிறதுக்கு வேண்டி கால் எலும்புகளை முறிப்பார்கள். ஆனால் ஆண்டவருடைய கால் எலும்புகளை முறிக்கிறதுக்கு போய் பார்க்கிற சமயத்துல அதுக்கு முன்னாடி ஆண்டவர் மரித்து போறார். காரணம் தெரியுமா? வேத வாக்கியத்தும் நிறைவேறுதல். அவருடைய கால் எலும்புகள் ஒன்று முறிக்கப்படுவதில்லை, வேத வாக்கியத்தும் நிறைவேறுதல். அல்லேலூயா. மற்றும் சிலுவையில் அறிந்த மற்ற திருடமாருடைய 2 கள்ளமாருடைய கால் எலும்புகளையும் முறிக்கும்படியாக போய் முறித்துக் கொண்டு இங்க ஆண்டவரை பார்க்கும் போது மரித்து விட்டார். இதுக்கிடையில யோசேப்பு போய் பிலாத்துடத்துல ஆண்டவர் மரித்து விட்டார், சரீரத்தை அடக்கம் பண்ண தர வேணும் கேட்ட உடனே பிலாத்து ஆச்சரியப்பட்டார். ஓ, இதற்குள்ளாக மரித்து போனாரா என்று ஆச்சரியப்பட்டு, எல்லாத்திலையும் எப்போதுமே ஆச்சரியம் தான் அவர்ல காணப்பட்ட எல்லா அதிசயம். அவன் அதிசயப்பட்டான், ஆச்சரியப்பட்டு அதிசயப்பட்டு 100க்கு அதிபதியை கூப்பிட்டு கேட்டான், என்ன மரித்து போனாரா? ஆமா மரித்து போனார். சரி, அவரிடத்துல சரீரத்தை கொடுத்து விடு என்று அவன் கட்டளையிட்டான். அல்லேலூயா. உடனே யோசேப்பு ஆண்டோடைய சரீரத்துக்காரக்கா வந்து பிரயாசத்தோடு நிக்கிற சமயத்துல நிக்கோதேமு வந்தான். நிக்கோதேமு, யோவான் அப்போஸ்தலன் 3 பேருமா சேர்ந்து சரீரத்தை இறக்கினார்கள். இப்போது இந்த யோசேப்பு கொண்டு வந்ததான மெல்லிய துப்பட்டியிலே சரீரத்தை சுற்றி, சரீரத்துல மெல்லிய துப்பட்டி துடைக்க வேண்டிய அடுக்கள் எல்லாம் துடைத்து கொண்டு, ஆண்டோடைய சரீரத்தை துடைக்க வேண்டிய அடுக்கள் எல்லாம் துடைத்து, அதற்கப்புறம் அந்த மெல்லிய துப்பட்டிய சரீரத்துல சுற்றி
நிக்குவதும் கொண்டு வந்ததான 100 ராத்தல் வெள்ளப்போளம் கரியப்போளம் என்றான பொருட்களையும் சரீரத்துல போட்டு தற்காலம் வேற சுகந்த வர்க்கம் எடுக்கிற வழக்கம் உண்டு. அப்போது அங்க சமயம் போதாது. காரணம் ஓய்வு நாள் ஆரம்பிக்கப்பட போகிறது. ஓய்வு நாள் மீறக்கூடாது. நேய பிரமாணத்தின் சட்டம். ஓய்வு நாள் மீறினா என்ன வரும்? நேய பிரமாணத்தின்படி கல்லறிந்து கொலை செய்ய வேணும். ஆகினால ஓய்வு நாள் வரப்போகிறது. ஓய்வு நாள் மீறக்கூடாது. அதுக்கப்புறம் சுகந்த வர்க்கம் எடுக்கிறதுக்கு சமயம் போதாது. அடுத்த நாள் ஆகிக்கொள்ளலாம் யோசனை பண்ணிக்கொண்டு 100 ராத்தர் கரியப்போளம் வெள்ளப்போளத்தையும் போட்டு யோசேப்புடைய தோட்டத்தில் வெட்டியிருந்தான புதிய கல்லறையில ஆட்டுடைய சரீரத்தை வைத்து ஒரு பெரிய கல்லையும் புரட்டி வாதில்ல வைத்தார். வைத்துக் கொண்டு துக்கத்தோட அவரும் பிரிந்து போனார்கள். அல்லேலூயா. ஆனால் சரியானபடி சுகந்த வர்க்கம் இட வேண்டுமான 40 நாள் ஆகும். 40 நாள் அதான் சரியானபடி சுகந்த வர்க்கம் எடுக்கிறது. 40 நாள் வரையில் அது யாரு வைத்தியம் பொறுத்தையும் வைத்தியமார் உண்டாதற்கு அந்த சரீரம் ரொம்ப காலம் அப்படியே இருக்கும், கெட்டு போகாம. யாக்கோவுக்கு 40 நாள் வரையில், அதாவது நம்முடைய தகப்பனாய் யாக்கோவுக்கு சுகந்த வர்க்கம் 40 நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 9 அதிகாரத்துல நாம் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. ஆதியாகமம் 9 அதிகாரம் 2-3 வசனங்கள் வாசிங்கள். ஆதியாகமம் 9 அதிகாரம் 2-3 வசனங்கள். பின்பு தன் தகப்பனுக்கு சுகந்த வர்க்கமிடும்படி யோசேப்பு தன் ஊழியக்காரராக வைத்தியருக்கு கட்டளையிட்டான். அப்படியே வைத்தியர் இஸ்ரவேலுக்கு சுகந்த வர்க்கமிட்டார்கள். சுகந்த வர்க்கோட 40 நாள் செல்லும். அந்தபடியே அந்த நாட்கள் நிறைவேறின. 40 நாள், அதாவது அதற்குள்ள அந்த வைத்தியர்கள் உண்டு. அது மருந்து வகையாக செய்கிற வாசனை தெரிவிங்கள். அந்த சரீரம் அழுகாமலும் கெட்டு போகாமலும் அநேக நீண்ட நாள் அப்படியே இருக்கும். அதற்கு வேண்டியுள்ள சுகந்த வர்க்கம் அது. இது அநேக மணிக்கூர் ஆகும். ஆகையினால அதுக்கு சமயம் போதாது. சரீரத்தை அப்படியே அடக்கம் பண்ணிக்கொண்டு அவர்கள் பிரிந்து போனார். இப்படி இருக்கிற சமயத்தில் என்ன வந்தது? பிரதான ஆசாரியர் மூப்பனுக்கு ஒரு எண்ணம் வந்தது. வேதவார் பரிசாந்த பார்ட்டிகளுக்கு ஒரு எண்ணம் வந்தது. எப்படி மரித்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்திருப்பேன்னு சொன்னார் உயிரோடு இருக்கும்போது. ஆகினாலே இவர்கள் வேறொரு தரத்தில் அதை மாற்றினார்கள். மனப்பூர்வம் அவர்கள் அப்படிப்பட்ட சந்ததிகள் எல்லாம் அந்த சாத்தாவோட சந்ததிகள் தானே. அதை மாற்றி சீஷர்கள் வந்து ராத்திரி வந்து எடுத்துக்கொண்டு போய் உயிர் தெழுந்ததாக சொல்லிக் கொள்வார்கள். ஆகையினால அதற்கு இடம் இல்லாமல் இருக்கும்படியாக கல்லறையை பத்திரப்படுத்தணும், காவல் பண்ணணும். அப்போது பிளாத்தோடத்துல போய் சொன்னார்கள். பிளாத்தோடத்துல சொன்ன உடனே பிளாத்து சொன்னார், உங்க இடத்திலே காவல் செய்வர் உண்டு. அந்த ரோமாபுரியிலிருந்து வந்ததான பட்டாளம், அதிக பட்டாளம். அப்போது என்ன விஷயம் என்றால், அந்த பஸ்கா பண்டிகை தோறும் பெரிய ஜனக்கூட்டமா இருக்கிறதுனால பாதுகாப்புக்கு வேண்டி அதிகமான பட்டாளத்தை ரோமாபுரியிலிருந்து அனுப்புகிறது. அவ்விதமாக அப்போ தற்காலம் பஸ்கா பண்டிகை காலம் ஆகினால ரோமாபுரியிலிருந்து 100க்கு அதிபதிகளும் பட்டாளங்களும் தாராளம் வந்திருந்தது. அதனால பிளாத்து சொன்னது, உங்களிடத்திலே காவல் செய்வர் உண்டு, உங்களால் ஆன மட்டும் நீங்கள் கல்லறை பத்திரப்படுத்திக் கொள்ளுங்கள் என்று. இவர்கள் போய் நீதார்கள் 7 இடத்துல முத்திரையை வைத்து அங்க ஒரு 100க்கு அதிபதியும் சில போர் செய்வருமாறுமா சேர்ந்து அங்க காவல். இவருடைய எண்ணம் என்ன தெரியுமா? உயிர் தெழுந்து வருவார். காரணம் சொன்னதெல்லாம் அப்படியே நிறைவேறி கொண்டு இருக்கிறது. அவரை குறித்து சொன்ன வேத வாக்கியங்கள் எல்லாம் நிறைவேறுகிறது. இப்போ தற்கால ஒரு உணர்வு வந்திருக்கிறது. ஆனா உயிர் தெழுந்து வருவார். வந்தால் என்ன செய்யணும்? விடப்படாது. வந்தாலும் விடப்படாது. வெளியே வந்தால் விடக்கூடாது. இன்னும் ஒரு தடவை சிலுவையில் அறையவோ ஏதாவது செய்து எப்படியாவது அவர் வைக்க கூடாது. அந்த எண்ணத்தோட அதற்கென்று இவர்கள் வார்த்தையை மாற்றி, ஒருவேளை ராத்திரி எடுத்துக்கொண்டு போய் விடுவார்கள் என்று அந்த வார்த்தையை அப்படியே மாற்றி, என்ன இது நோக்கம், இது இந்த இதுவான நோக்கத்தோடு அங்க காவல் பண்ணி கொண்டிருந்தார். ஆண்டு என்ன செய்யறது தெரியுமா? அங்க நடக்கிறது பயங்கரமான யுத்தம். கல்லறைக்குள்ள 2 யுத்தம் சொன்னேன். இது 2 யுத்தம் நடந்து அதை வெற்றி முழக்கத்தோடு ஜெயிக்கணும். மரண சங்கிலியினால கட்டப்பட்டு இருந்த ஆண்டவர் அந்த மரணத்தோடு போராடி கொண்டே இருக்கிறார். கல்லறைக்குள்ள மரணத்தோடு யுத்தம் பண்ணுகிறார். மரணத்தோடு யுத்தம் பண்ணி போராடி என்ன வந்தது? மரணத்தின் சங்கிலியை துண்டு துண்டா தரித்தார். அல்லேலூயா. அவரை கட்டியிருந்தான மரணத்தின் சங்கிலிகள் துண்டு துண்டா போறது. துண்டு துண்டா மரணத்தின் சங்கிலியை துண்டு துண்டா தரித்து முறித்து அதை அப்படியே எறிந்தார். அல்லேலூயா. அல்லேலூயா. மரணத்தை வென்றார். அவர் மாமிசத்துல கொலை உண்டு, ஆவியில உயிர்ப்பிக்கப்பட்டார் என்று வேதம் சொல்றது. அல்லேலூயா. மரணத்தின் சங்கிலி நன்றாய் கட்டி பார்த்தது. அவர் யார்? ஜீவ அதிபதியாய கிறிஸ்து. அல்லேலூயா. அவர் ஜீவனுடையவர். அவர் மரண சங்கிலியை தரித்தார். துண்டு துண்டு தரித்து முறித்து எரிந்து விட்டார்.
ஜெயத்தை எடுத்தார், மனுமக்களுக்கு ஜெயத்தை உண்டாக்கினார். அல்லேலூயா. அடுத்தபடி என்ன செய்கிறார்? பாதாளத்தோடு போராடி கொண்டிருக்கிறார். பாதாளத்துக்கு ஒரு வல்லபம் உண்டு. ஓசியாவின் தீர்க்க தரிசனம் 13 அதிகாரம் 14 வசனத்தை வாசிக்கும் போது பாதாளத்துக்கு ஒரு வல்லபை உண்டு என்பது நாம் அங்கே வாசித்து அறிந்து கொள்ளலாம். அவர்களை நான் பாதாளத்தின் வல்லமைக்கு நீங்களாக்கி மீட்பேன். அல்லேலூயா. பாதாளத்துக்கு ஒரு வல்லமை உண்டு. பாதாளத்தின் வல்லமையோடு ஆண்டவர் யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. பாதாளத்தை ஜெயித்தார், வல்லமையை அழித்தார். பாதாளத்தின் வல்லமையை அழித்தார், ஜெயித்தார். ஜெயித்த ஆண்டவர் என்னதான்? உயிர்த்தெழுந்தார், ஜெயித்தெழுந்தார். அல்லேலூயா. உயிர்த்தெழுந்தார் என்றால் அதனுடைய கருத்து என்ன தெரியுமா? ஜெயித்தெழுந்தார் என்பது. ஏசாயா 25:8 வாசிக்கும் போது மரணத்தை ஜெயமாக விழுங்கினார் சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெயித்து மனத்தை விழுங்கி அதை அழித்து போட்டார். அல்லேலூயா. மரணத்தை ஜெயித்தார் ஆண்டவர். எப்படி? ஜீவனாய் ஆண்டவர் மரணத்தை விழுங்கி அதை அழித்து ஜெயித்தார். அல்லேலூயா. சமயம் வந்தது, என்ன செய்தார்? பாதாளத்தின் வல்லமையோடு போராடி பாதாளத்தின் வல்லமையை அழித்தார். பாதாள சத்துவத்தை ஒழித்தார். படோர் என்று அந்த கல்லறையில் மூடி பொட்டி படார் தெரிந்தது. இயேசு உயிர் தெழுந்தார். சமயம் வந்தது, யுத்தம் வெற்றி முழக்கத்தோடு இனி நாம் வெளியே வரணும். யுத்தம் நண்டு ஜெயித்தாகிவிட்டது, வெளியே வரணும். இனி அதற்கென்ன? கல்லறையின் 7 இடத்துல முத்திர வைத்திருந்த மூடி பொட்டி தூர பட்டையெல்லாம் தரையில ஆண்டவர் வெளியே வந்தா. அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், ஜெயித்தெழுந்தார். அல்லேலூயா. அவர் வேத வாக்கியத்துடைய 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். அப்போது வேதத்துல இன்னி இயேசு கிறிஸ்து பாடுபட்டதுனாலும் உயிர்த்தெழுந்ததினாலும் மனுமக்கள் வந்திருக்கிற பாக்கியம் என்ன? ரோமருக்கு எழுதின 4ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அல்லேலூயா. மனுக்குலத்துடைய பாவத்துக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார் கிறிஸ்து இயேசு. அவர் பாவத்துக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டதுனால பாவத்துக்காக மரித்தார். அவர் பாடுபட்டு மரித்ததுனால எந்த பாவிக்கும் பாவத்துக்கு சத்து நீதிக்கு பிழைக்கும் வாக்கியம் வந்திருக்கிறது. அல்லேலூயா. பாவத்தின் ஒரு பூர்ணமான விடுதலை, பூர்ணமான நீ அடைந்திருக்கிறியா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உனக்காக வந்து பாடுபட்டார் என்று விசுவாசிக்கிறியா? இதுவரை ரட்சிக்கப்படாதவனே உன்னுடைய அனுபவத்தை கவனித்துக் கொள். ரட்சிக்கப்படும் பூர்ணமான விடுதலை அனுபவத்தை அடைந்து கொள்ளாதவனே உன்னையும் கவனித்துக் கொள். அல்லேலூயா. நீ பாவத்துக்கு சத்து நீதியை படைத்திருக்கிறியா? இயேசு கிறிஸ்து பாவங்களுக்காக, மனுமக்களுடைய பாவங்களுக்காக, சகல பாவிகளுடைய பாவங்களுக்காகவும் தம்மை ஒப்பு கொடுத்தார். அவர் பாடுபட்டு மரிக்கும்படியாக தம்மை ஒப்பு கொடுத்தார். ஆகினாலே பாவத்திலிருந்து பரிபூர்ணமான ஒரு விடுதலை, பாவத்துக்கு சத்து நீதிக்கு பிழைக்கும் அனுபவமாகிய ஒரு மகிமையான ரட்சிப்பு விடுதலை மனுமக்களுக்கு ஆயத்தப்படுத்தப்பட்டிருக்கிறது. அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததினால எந்த மனுஷனும் நீதிமான உலகத்தில் தாராளமா ஜீவிக்க முடியும் என்பது. அல்லேலூயா. அவர் நம்முடைய பாவங்களை ஒப்பு கொடுக்கப்பட்டு நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார். அப்போது பாவத்திலிருந்து பூர்ணமான ரட்சிப்பு அவர் பாடுபட்டு மரித்ததினாலே, அவர் 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்ததினாலே, அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால நிறைக்கப்பட்டு எந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்ட எவனும் என்ன செய்வார்? நீதிமானாக, பாவாற்றவனாக, முற்றிலும் பரிசுத்தவானாக உலகத்தில் வாழ்வார். அனுபவத்தை அடைந்திருக்கிறியா? அப்போது நேரு பாதின்னு சொல்லலாம். வேதத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அவர் உயிர்த்தெழாவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிரும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவத்திலேயே இருப்பீர்கள் என்று சொல்லுறது. அவர் உயிர்த்தெழாவிட்டால் உங்கள் விசுவாசம் வீண். விசுவாசத்துல உயிர் இல்லை, வல்லமை இல்லை என்பது. அது மாத்திரமல்ல, பாவத்திலே இருந்து கொண்டிருப்பார்கள். அப்போது கிறிஸ்து இயேசு பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டார். பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்ட மனுமக்கள் நீதிமான்களாக உலகத்தில் பிழைக்கிறதுக்காக அமிதமான வல்லமையை அளிக்கும்படியாக அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் வல்லமையினால் நிறைக்கப்பட்டு எந்த மனுஷனும் நீதிமானாய் உலகத்தில் வாழ முடியும் என்பது. எந்த மனுஷனும் பாவற்றவனாக நீதிமானாக உலகத்தில் வாழ முடியும். ஏன்? கிறிஸ்து இயேசு பாடுபட்டதினாலே, பாடுபட்டு மரித்ததினாலே,
அவர் அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததினாலே உயிர் இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்? பரலோகத்திலே பிதாவாகிய தேவனுடைய வலது பாரத்திலே வீற்றிருக்கிறார். அல்லேலூயா. அவர் பிதாவாகிய தேவனுடைய வலது பாரத்திலே பரலோகத்திலே வீற்றிருக்கவும் செய்கிறார். அப்போது கிறிஸ்து இயேசு பாடுபட்டதினாலே பாவத்திலிருந்து பூர்ணமான விடுதலையும் அவர் 3ஆம் நாள் உயிர் தெழுந்ததினாலே நீதிமானாக யாருக்கும் பிழைக்கக்கூடியான வல்லமையும் வைக்கப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. யாரும் நீதிமானா பிழைக்கலாம். அப்போது இயேசு கிறிஸ்து உயிர் தெழுந்ததினாலே விசுவாசத்துக்கு ஜீவனும் வல்லமையும் பராக்கிரமும் வந்திருக்கிறது. இயேசு கிறிஸ்து 3ஆம் நாள் உயிர் தெழுந்தார். ஆகினாலே உங்கள் விசுவாசம் எப்படிப்பட்டது? நல்ல ஜீவனும் வல்லமையும் பராக்கிரமும் நிறைந்ததான அனுபவத்தோடு அது காணப்பட்டுக் கொண்டே இருக்கிறது. இவ்விதமாக இயேசு கிறிஸ்து பார்வையிட்டதினாலே எந்த பாவிக்கு பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைக்க அனுபவம் லபிக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் 3ஆவது உயிர் தெழுந்ததினாலே அவருடைய உயிர்த்தலும் வல்லமையால் நிறைந்து எவனும் நீதிமானா உலகத்தில் வாழ்கிறார். ஆனா இன்றைக்கு ஒரு வகுப்பினர் பிரசங்கிக்கிறார்கள், சொல்லுகிறார்கள், பேசுகிறார்கள், அனுபவத்தில் பார்க்க முடிகிறது இல்லை. இதுதான் ஒரு சங்கடம். இந்த உலகத்துல இப்போது இந்த கடைசி காலத்தில் வந்திருக்கிற ஒரு பெரிய சங்கடத்துல ஒன்று என்ன, ஆண்டவர் இவ்விதமாக பாடுபட்டு மன்னிப்பை, மீட்பை, ரட்சிப்பை உண்டு வைத்தும் அதையும் அனுபவிக்க ஒரு கூட்டம் ஜனங்களுக்கு விசுவாசம் இல்லை. ஆனால் இயேசு கிறிஸ்து 3ஆவது உயிர்த்தெழும் வலிமையை அவனை நிறைத்து அவன் நீதிமான உலகத்துல பாவற்றவனாக தெய்வீக மனுஷன உலகத்துல வாழ வைக்கிறது அவர் சித்தமுள்ளவராக இருக்கிறார். அதையும் விசுவாசி பெற்றுக் கொள்றதுக்கு உலகத்துல ஒரு கூட்டம் ஜனங்கள் விசுவாசம் இல்லை. அதை குறித்து கர்த்தருடைய தாசனாய பவுல் என்ன சொல்லியிருக்கான் தெரியுமா? மாமிசத்திலே இருந்ததான அறிவாவது, விவேகமாவது, ஞானமாவது, நம்பிக்கையாவது, மாமிசிகமாக காணப்பட்ட அத்தனையும் அவன் விட்டு விலகி இல்லாமல் அதை பெற்றுக் கொள்ள முடியாது கர்த்தருடைய தாசனாய பவுல் சொல்லுகிறார். அல்லேலூயா. வாசியுங்கள் பிலிப்பியர்கள் நிருபம் 3ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் முதல் வாசியுங்கள். மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க நினைத்தால் நான் அதிகமாக அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்தசேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆயினும் எனக்கு லாபமாயிருந்தவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன். இவைகள் எல்லாம் தனக்கு விசேஷமாக மேன்மையாக ஒரு காலத்தில் காணப்பட்டது. இந்த மாமிசியமான காரியங்கள், குடும்ப டாம்பியம், குடும்ப பெருமை, குடும்ப உயர்வு, கல்வி அறிவு, உலக அறிவு, உலகத்தில் காணப்பட்ட மற்றும் ஸ்தானங்கள், இவைகள் மாமிசியமானவைகள். இந்த பவுலை பற்றி சொல்லும் போது பவுல் யார் தெரியுமா? பவுல் ஒரு பெரிய தனவந்தனுடைய ஒரு பெரிய ஒரு கப்பல் வியாபாரியுடைய மகன் பவுல். அவன் சிலிசியா தேசத்திலே ரோமாபுரியிலே தர்சு பட்டணத்திலே பிறந்தார். வளர்ந்தது எருசலேமிலே. அப்போஸ்தலர்களின் புத்தகம் 22ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். நான் யூதன், சிலிசியா நாட்டில் உள்ள தர்சு பட்டணத்திலே பிறந்து இந்த நகரத்திலே கமாலியலின் பாவத்தறிய வளர்ந்து முன்னோருடைய வேத பிரமாணத்தின்படியே திட்டமாய் போதிக்கப்பட்டு இன்றைய தினம் நீங்கள் எல்லாரும் தேவனை குறித்து வைராக்கியம் உள்ளவர்களாக இருக்கிறது போல நானும் வைராக்கியம் உள்ளவராக இருந்தேன். இந்த சவுல் பவுலாறதுக்கு முன்னுடைய முதல் பேர் என்ன? சவுல். சவுல் என்பது இவன் கமாலியலின் பாதத்தை அருகே கற்றுக்கொண்டவன், பாதத்துக்கு அருகே இருந்து கற்றுக்கொண்டவன். கமாலியல் என்றான அந்த போதகனுடைய பாதத்திலே இருந்து அவன் கற்றுக்கொள்ளவன் சாதாரண ஆட்களுக்கு முடியாது, பெரிய பணக்காரன் தான் முடியும். கமாலியல் என்றால் அந்த வேத கலாசால தலைவன், வேத கலாசால தலைவன். வேத சாஸ்திரங்களை இந்த பவுல் சிறு பிராயம் முதல் கற்று தேர்ச்சி அடைந்து அச்சரப்பியாசம் கல்வி அறிவிலையும் கூட மிகவும் தேர்ச்சி அடைந்தவன், மிகவும் தேர்ச்சி அடைந்தவன். எருசலேமில் அதுக்காக படிக்கிறது வேண்டிய எருசலேமில் தங்கியிருந்தவன். சிறு பிராயம் முதல் பிறந்தது தர்சு பட்டணத்துல, ஆனால் அவன் வளர்ந்தது எருசலேமிலே. எருசலேமில் தான் இருக்கிறாரு யாரு? அந்த கமாலியல், பெரிய கலாசால தலைவன், வேத சாஸ்திர தலைவன், வேத கலாசாலை. அதாவது இப்போது அநேக வேத கல்லூரிகள் இருக்கிறது உலகத்துல. இதை பார்க்கலும் எவ்வளவோ மேலான பெரிய கல்லூரி, வேத கல்லூரி. இந்த கமாலியல் அதற்கு பெரிய ஒரு தலைவன். அவனுக்கு பாதத்தை அருக வந்திருந்து படிக்க வேண்டுமானால் சாதாரண ஆட்கள் முடியாது, பெரிய பணக்காரன் தான் முடியும். அவ்வளவு தூரம் பணச்செலவு உண்டு, சாதாரண ஆட்கள் முடியாது. இந்த பையனை சின்ன பிள்ளையாக இருக்கும் போதே தகப்பன் இந்த எருசலேமில் அனுப்பி வைத்து கல்வி அறிவிலையும் ரொம்ப தேர்ச்சி உடையவனாக, பெரிய அறிவாளியாக, பெரிய பட்டதாரியாக, பெரிய பட்டதாரி, கல்வி அறிவில் பெரிய பட்டதாரியாக அவன் மாறுறது மாத்திரமில்லை, இந்த வேத கலாசால வேத சாஸ்திரத்திலையும் கற்று தேர்ச்சி பெரிய பட்டதாரியா மாறினவன். பெரிய பட்டதாரியா மாறி எப்படி இருந்தான்? பிறகு எல்லாம் முடித்துக் கொண்டு ரோமாபுரியிலே
தர்சு பட்டணத்துல போய் அங்க ஒரு ரபியாக நியாய பிரசங்கியாக அங்க காணப்பட்ட. அதான் மாமஸ்தின் மேல் ஒரு நம்பிக்கையா இருக்க விரும்ப நான் அதிகமாக அப்படி செய்யலாம். நான் 8ஆம் நாளில் விருத்தேனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமின் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், போதிக்கிற வகுப்பை சேர்ந்தவன் என்பது. நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பரிசேயன் என்றால் பிரசங்கி ரபி, நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராக்கியத்தின்படி கர்த்தருடைய சபையை துன்பப்படுத்தினவன். பக்தி வைராக்கியம், அது என்ன பக்தி வைராக்கியம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது? கலாத்தியர் 1:14 வாசிங்கள். முன்னோருடைய பாரம்பரிய கொள்கையாய பக்தி. என் ஜனத்தாரில் என் வயதுள்ள அனைவரை பார்க்கலும் யூத மார்க்கத்திலே தேறினவனாய் என் பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக மிகவும் பக்தி வைராக்கியம் உள்ளவனாய் இருந்தேன். பாரம்பரிய நியாயங்கள், இது பாரம்பரிய கொள்கைகள் ஆகிய இந்த கலாசாலை படித்தோம். இன்றைக்கு உலகத்தில் காணப்படுற கலாசாலை பைபிள் கல்லூரி எல்லாம் இதுதான். ஆண்டவரை பற்றி அறிய முடியாது, தெய்வீகத்தை பற்றி அறிய முடியாது, அனுபவிக்க முடியாது. அப்படிப்பட்ட சாத்தானுடைய கலாசாலைகள் இன்றைக்கும் தாராளம் இருக்கிறது. அவன் படிக்கிறவன் ஆண்டவரை பற்றி அறிந்திருக்கிறானா? ஆண்டவர் ரட்சிப்பை பற்றி அவன் அறிந்திருக்கிறானா? ஆண்டவரால் வருகிற தெய்வீகத்தை பற்றி ஒன்றும் தெரியாது. படிக்கிறான், ஒரு சர்டிபிகேட் கொடுக்கிறான், அதையும் கொண்டு என்னெல்லாம செய்து நடக்கிறார்கள். இதே பிரகாரமாக பவுல் இதை பார்க்கலும் மிகவும் விசேஷமான நிலைமையில அவன் படிச்சு கற்று தேர்ச்சி அடைந்து பிதாக்களுடைய பாரம்பரிய நியாயங்களுக்காக பக்தி வைராக்கியத்தோடு காணப்பட்டு அந்த பாரம்பரிய நியாயங்களின் பக்தியை வைத்துக் கொண்டு சபையை துன்பப்படுத்தினான். கர்த்தருடைய சபையை மிகவும் அழித்து பாழாக்கும் செய்யக்காரனாக அவன் காணப்பட்டு கொண்டே இருந்தான். அதான் என்ன சொல்லுகிறான்? நான் பக்தி வைராக்கியத்தின்படி முன்னோருடைய பாரம்பரிய கொள்கைக்கு பக்தி வைராக்கியம் கொண்டு நான் சபையை துன்பப்படுத்தினேன். நான் பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். நியாய பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஒருவன் மாமிசத்தின் நம்பிக்கை இருக்க விரும்பினால் நான் அதை பாருங்க அதிகமாக செய்யலாம். மாமிசத்தின் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் வைக்கலாம். வேறொருவன் மாமிசத்தின் பேர் நம்பிக்கையா இருக்க விரும்பினால் நான் அதை பாருங்க அதிகமாக செய்யலாம். எந்த காரியத்திலே அவனுக்கு குறைவில்லை, எந்த காரியத்திலே. இவ்விதமாக நான் காணப்பட்டவன் ஆயிலும் எனக்கு லாபமாயிருந்த இவைகளோ அவைகள் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணுகிறேன். இவைகள் எனக்கு லாபமாக காணப்பட்ட இவைகள் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று கண்டேன் சொல்கிறான். கிறிஸ்துவை நான் ஆதாயப்படுத்திக் கொள்வது, கிறிஸ்துவில இருக்கிறான், கிறிஸ்து எனக்கு பாடுபட்டு ஆயத்தப்படுத்தி இருக்கிறான் மகிமையான பாக்கியங்களை சொந்தமாக்கி தெய்வீகத்தை சொந்தமாக்கி ஜீவிக்கிறதுக்கு இது தடையாக காணப்பட்டது என்று கண்டான் பவுல். இன்றைக்கு ஒரு கூட்டம் இந்த கிறிஸ்துவ சொல்றவன் என்ன செய்யறது தெரியுமா? அந்த மாமிசிகமான அவைகளை வைத்துக் கொண்டு அதோட சேர்த்து அதை கொண்டு தெய்வீகத்தை சொந்தமாக பிரயாசப்படுறாங்க. நடக்காது, நடக்க போற காரியம் இல்லை. இந்த பவுல் பெரிய ஒரு நபியா காணப்பட்டவன், நேர பிரமாணத்தின் போதன் பரிசெயன். அதாவது நேர பிரமாணத்தின்படி அவன் பரிசெயன், பெரிய போத வகுப்பு சேர்ந்தவன். இந்த சபையை துன்பப்படுத்துற விஷயத்துக்கு கூட அவன் தர்சு பட்டணத்துல ஒரு ஓய்வு நாள் ஆராதனை முடிந்து அப்படி நிக்கிற சமயத்துல எருசலேம் கடிதம் போனது. இந்த பரிசுத்தாய் கூட்டக்காரன் ஒரு கூட்டம் தலையை எடுத்து பெருகி பலி கொண்டே இருக்கிறார்கள், நியாய பிரமாணத்துக்கு எதிராக கிரியை செய்கிறார்கள். இவர்கள் நம்முடைய ஆலயத்துக்கும் நம்முடைய இந்த நியாய பிரமாண சட்ட திட்டங்களுக்கும் எதிராக கிரியை செய்கிறார்கள். இவர்களை ஒரு தரத்திலையும் அடக்கிறதுக்கு முறிகிறது இல்லை, இவர்களுக்கு பயப்படுகிறதும் இல்லை. சட்ட திட்டங்களுக்கு ஜெயிலுக்காவது அடிக்காவது உதைக்காவது மரணத்துக்காவது இவர்கள் அஞ்சுகிறது பயப்படுகிறதும் இல்லை. இப்படி ஒரு ஜனம் பெரிய கொண்டே வருது. ஆகையினால சவுலே சீக்கிரமாக ரோமாபுரியில சேரு, நம்ம ஆலயத்தை காப்பாத்தா, நம்முடைய ஆலயத்தை காப்பாத்துறதுக்கு வேண்டி, நம்ம நியாய பிரமாணத்தின் கொள்கையை காப்பாத்துறதுக்கு வேண்டி சவுலே சீக்கிரம் சேர வேணும். சவுலே சீக்கிரம் வந்துரு, நீதான் அதுக்கு தகுதியும் யோக்கியதையும் உள்ளவன். நீ வந்தாத்தான் இவரை சரி பண்ண முடியும், நீதான் அதுக்குள்ளவன். உடனே சேர வேணும். முற்காலங்களில் யெகோவாய்க்கு விரோதமாக எழும்புற அநேகரை அதம் பண்ணி போட்டார். இப்போது இவர் மௌனமா இருக்கிறார். யெகோவா தான் இயேசு கிறிஸ்து. கண்ணெல்லாம் அடைக்கப்பட்டு போனது. கண்ணல் சாத்தாய் தெரிய சேர்வாரி வச்சு அடைச்சு போட்டான். அந்த யெகோவா தான் இயேசு கிறிஸ்து, அது தெரியாது. அதனால சங்கடம். அக்காலத்துல இருந்த யெகோவா அவருக்கு விரோதமாக எழும்புற ஆட்களை எல்லாம் சங்கரித்து போட்டாரு. இப்போது மௌனமா இருக்கிறாரு. அதனால சீக்கிரம் என்று இன்னும் அநேக விஷயங்கள் எழுதி கடிதம் போய் சேர்ந்தது. கடிதம் போஸ்ட்மேன் கொண்டு கடிதத்தை சவுலு கையில கொடுத்தான்.
அப்போது கூட்டம் முடிஞ்சு சபையார் எல்லாம் அப்படியே கொஞ்சம் பேரு வெளியிறங்கின ஆட்களும் ஆலயத்துக்குள்ள நிக்கிற ஆட்களும் அப்படியே நிக்கிறார்கள். ரவி அப்படி நிக்கிறாரு. அப்போ கடிதம் வந்தது. கடிதம் கொண்டு கொடுத்த உடனே கடிதத்தை வாங்கி ரவி என்ன செய்தாரு, அதை உடைத்து வாசிக்க ஆரம்பித்தார். அதை உடைத்து வாசிக்க ஆரம்பித்த உடனே சபையார் என்ன செய்கிறார்கள், என்ன அந்த ஓய்வு நாள்ல கடிதம் உடைத்து வாசிக்கிறாரு, என்னமோ விசேஷமான கடிதம் போய் தெரிகிறது என்று ஜனங்கள் கவனித்துக் கொண்டே நிற்கிறார்கள். அப்போது இவன் என்ன செய்கிறான், கடிதத்தை அப்படி உடைத்து வாசிக்க ஆரம்பித்த உடனே இவனு கண்ணெல்லாம் செவத்து, முகமெல்லாம் சின்னத்தது, மீசையெல்லாம் உயரம் தாழ ஆரம்பி. மீச உயருகிறது, தாழ்கிறது, துட்டிக்கிறது, விரல கடிக்கிறான், உதறுகிறான், படிக்கிறான், கடிக்கிறான், உதறுகிறான். அவனுக்கு இப்ப உடனே அத்தனை பேரும் கொலை செய்யணும். அப்போது சபையார் என்ன செய்கிறார்கள், இதை பார்த்து கொண்டு நிற்கிறார்கள். என்ன பயங்கரமா ஒரு கடிதம் வந்திருக்கிறது. எருசலேம் இருந்துதான் வந்திருக்கலாம். சவுலே, நீ எருசலேமை விட்ட நாள் முதல், எருசலேமை விட்டு கொண்டு உன் ஊரில் போன நாள் முதல் எருசலேம் ஆபத்து வந்திருக்கிறது. இந்த ஆபத்துல இருந்து காப்பாத்த சவுலே சீக்கிரம் வந்து, சகோதரனே சவுலே சீக்கிரம் வந்து. இவன் கடிதத்தை பார்ப்பான், கண்ணெல்லாம் இவனுக்கு செவத்து, சுண்டெல்லாம் துட்டிக்கிறது, விரல கடிக்கிறான், உதறுகிறான். அப்போ ஜனங்களுக்கு என்ன இருந்தாலும் என்னவோ ஒரு ஆபத்தான பயங்கரமான ஒரு நிலைதான், அதை குறித்து தான் கடிதம் வந்திருக்கிறது என்று. அதே சமயத்துல ரபி இல்லவா, யாராவது போய் என்ன கடிதத்தில் இருக்கு கேட்க முடியுமா? கேட்க முடியாது. என்ன கடிதத்தை படபடா வாசித்து பாக்கெட்ல போட்டான். பாக்கெட்ல போய் வீட்டுல போய் எடுக்க வேண்டிய பணத்தை எடுத்தான். உடனே கப்பல் ஏறினான். எருசலேமிலே சபையை தொலைக்கிறதுக்கு உள்ள திட்டத்தோடு அங்க இது புறப்பட்டு வந்தான். அங்கே இருந்து புறப்பட்டு வந்தான். வந்து அங்க எருசலேமில கண்டதும் கேட்ட ஆட்களை என்ன வேணுமா எல்லாம் செய்து அங்க சரி பண்ணி எல்லாம் முடித்து கொண்டு அங்க என்ன எப்படி ஆளு தரையில கால் இருக்காது, பம்பரம் போல துள்ளுந்த ரப்பர் பந்து போல துள்ளி துடிச்சு அவன் சீக்கிரம் வேலைக்கு ஒரு அளவு கிடையாது. அப்படி இருக்கிற சமயத்துலதான் இனி பிரதான ஆசாரியத்திலிருந்து அனுமதி வாங்கி கொண்டு போறான் தமஸ்குவுக்கு. தமஸ்குல காணப்பட ஆண்களையும் பெண்களையும் இந்த பரிசுத்தாய் பெற்ற இந்த விசுவாசிகள் சொல்ற ஆட்களை அங்க கண்டா என்ன செய்யணும், பிடித்து உடனே விலங்கு வைத்து எருசலேமை கொண்டு வந்து அரசு பண்ணணும். அதற்கு வேண்டி அவனும் அவனுடைய சில்பந்திகளோடு சேர்ந்து குதிரையில ஏறி போகிறார்கள். குதிரை போகிற போக்கெல்லாம் சொல்ல முடியாது, ஒரே வேகம். இவனுக்கு என்ன பற்களை கட்டித்து கண்ண செவத்தி இருக்கிறாங்க. இந்த கூட்டக்காரர் விடக்கூடாது. குதிரை போகிற வேகம் எல்லாம் சொல்ல முடியாது. அதி வேகமா குதித்து பறந்து போய் கொண்டிருக்கிற குதிரை தமஸ்குக்கு பக்கத்துல போனதும் பயங்கரமான ஒரு ஒளி வந்து வீசி அத்தனை பேரும் தரையில். குதிரை சும்மா இருக்கிறது. ஆனா குதிரை போன போக்குக்கு இவனுள்ள குதிரை கிடைக்காது. குதிரையும் கூட ஒளி விடல. அல்லாட்டா இவன் தரையும் கிடப்பான். குதிரை ஓடுகிற ஓட்டம் அது எத்தனை நாள் கழிஞ்சாங்க அதிக்குமா தெரியாது. அதனால இங்க என்ன, அந்த ஒளி வந்து வீசின வீசகத்துல குதிரையை நிறுத்தி போட்டது. குதிரை பின்ன ஒன்றும் நடக்க முடியாது. குதிரை அப்படி நின்று விட்டது. இவரெல்லாம் தரையில விழுந்து சக்கண்ட கடன் சட்டம்பி விழுந்து கிடந்து சக்கன் கிடந்து கொண்டு அப்படி கிடந்து சட்டம்பி கண்ணும் போச்சு. ரெண்டு கண்ணும். இதுல உள்ள பெரிய சட்டம்பி எரிசலேம் நீதான் வந்து காப்பாத்த வந்து 2 கண்ணு போச்சு. சக்கன் ராவில இருந்து எல்லாம் தொடுப்போட இணைஞ்சு விழுந்தவர். அப்போ ஒரு சத்தம் கேக்குது, சவுலே சவுலே என்று சத்தம் கேட்கணும். சவுலே சவுலே நீ ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று சத்தம் கேட்குது. அப்ப கண்ணு போனது மாத்திரமா கிட்டுங்கி வரையும். ஆண்டவரே நீர் யாரு, என்ன செய்ய சுத்தமா இருக்கிறேன், இனி என்ன எனக்கு சட்டம் வேணும் போச்சு. எனக்கு சீமத்தனம் சட்டம் கரலம் எல்லாம் தேர்ந்தது. ஆண்டவரே எல்லாம் சரியா சுத்தமா இருக்கிறேன். குதிரை பிடிப்பில் இனி போன மாதிரி வேற 2 பேரும் கையில பிடித்து கொண்டு போனோம். அந்த நிலைமையானது. கரலும் போனது, எல்லாம் தீர்ந்தது. ஒரு ஒளி பிரகாசத்தை தான் உண்டு. ஆண்டவரே நீர் யாரு, நீ துன்பப்படுத்துற கிறிஸ்து நானே, முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமா. ஆண்டவர் நீ எழுந்துட்டு தெருவு கொள்ளப்போ நீ செய்ய வேண்டியது அங்க சொல்லப்படும். உடனே 2 பேர் கையில பிடித்து அங்க கொண்டு போனார்.
அதோட சவுல் பவுலானான். சவுல் பவுலானான். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த அனுபவம் தான் இங்க சொல்லுகிறார். என்ன? மாமிசமே நம்பிக்கையா இருக்க வேண்டுமானால் நான் அப்படி செய்யலாம். நான் என்னென்ன அனுபவங்கள், என்னென்ன அனுபவம்? மாமிசத்தின் மேல் நம்பிக்கையா இருக்க விரும்ப அதை பண்ண அதிகமா செய்யலாம். அவனுடைய கல்வி அறிவு மற்றும் வேத சாஸ்திரங்களை படித்து அவன் கற்று தேர்ச்சி அடைந்தது. அதுக்கப்புறம் குடும்ப பெருமை என்ன தெரியுமா? பவுடைய குடும்பத்தில் உள்ள ஒருவனை ஆகிலும் அவர்கள் என்ன குற்றம் செய்தாலும் விலங்கு போடக்கூடாது, வாரினால் அடிக்கக்கூடாது. என்ன குற்றம் செய்தாலும் அது ரோமா சக்கரவர்த்தியுடைய ஒரு உரிமை. அது ஒரு பதவி இவர்களுக்கு கிடைத்தது. குடும்பத்தில் உள்ள அத்தனை பேருக்கும். பவுலுடைய குடும்பத்தினருக்கு, பவுலுக்கும் பவுலை சேர்ந்த அந்த குடும்பத்தை எவன் பிறக்கிறானோ, பிறக்கும் பிள்ளைகளுக்கு ரோம அரசாங்கத்தில் ரோம சக்கரவர்த்தி ஒரு உரிமை கொடுத்திருந்தது. அதான் ரோம உரிமை சொல்றது. அது எப்படி? அவர்கள் என்ன குற்றம் செய்தாலும் அந்த கவர்மெண்ட் அவர்ல விலங்கு போடக்கூடாது, அரசு பண்ணக்கூடாது, வாரினால் அடிக்கக்கூடாது. நேயத்தோடு பார்த்துக் கொள்ளணும். அதுக்கப்புறம் ராஜாவிடத்துல போய் பேச, ரோமாபுரி சக்கரவர்த்தி கிட்ட போய் முகமா பேசக்கூடிய அதிகாரம் உள்ளவர். ரோமாபுரியில சக்கரவர்த்தி கிட்ட போய் முகமா பேசலாம். இதெல்லாம் ராஜ உரிமை. ரோம சக்கரவர்த்தினால அந்த குடும்பத்தாரு கிடைத்த உரிமை. ஒரு பெரிய பதவி. அந்த பதவி கூட உடையவன் தான் இந்த பவுல். அல்லேலூயா. ஆனால் விவிதமான கலாசால படித்தம், பெரிய மற்றும் கல்வி அறிவில் உள்ள பட்டங்கள் மற்றும் மாமிசியமான அத்தனை என்ன சொன்ன, நான் கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று கண்டேன். கிறிஸ்துவை அறிந்து கொள்வதற்கு, கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்கிறதற்கு, கிறிஸ்துக்குள் ஆகும் அனுபவத்தை அறிந்து கொள்வதற்கு இவைகளுக்கு இது என்ன நஷ்டம் என்று கண்டேன் என்று சொல்கிறான். அல்லேலூயா. வாசி, தொடர்ந்து வாசி. பக்தி வைராக்கியத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்துக்குரிய நீதிபடி குற்றம் சாட்டப்படாதவன் ஆகிலும் எனக்கு லாபமாயிருந்தவையோ அவைகளை கிறிஸ்துக்காக நஷ்டம் எண்ணினேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். அது மாத்திரமல்ல, என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இவைகள் நஷ்டம் என்று சொல்கிறார். என் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக இவைகள் நஷ்டம். இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவில மேன்மை இருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை எவன் அறிகிறானோ அந்த அறிவில மேன்மை இருக்கிறது, உயர்வு இருக்கிறது. அவ்விதமான உயர்வு உண்டாக வேண்டுமானால் இவனுக்கு கிறிஸ்து அறிகிற அறிவு ஏற்பட வேண்டும். கிறிஸ்து அறிகிற அறிவு ஏற்பட இந்த மாமிசிக அறிவுகள் எல்லாம் தடையா இருந்தது, நஷ்டமா இருந்தது என்று சொல்கிறார். இன்றைக்கு ஒரு கூட்டம் ஜனங்கள் இயேசு கிறிஸ்துவின் பாடு மரணத்தினாலும் உயிர்த்தெழுதலினாலும் வந்திருக்கிற எந்த ஆசீர்வாதத்தையும் பெற்றுக் கொள்வதற்கு எந்த நிலைமை இல்லாம உலகத்தில் காணப்படுகிறார்கள். அதே சமயத்தில் நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன் சொல்கிறார். ரட்சிக்கப்பட்ட வருஷத்தினானது அவசியம் பெற்றிருக்கிறேன். பாவம் போனதா? இல்லை. பரிசுத்தம் வந்திருக்கிறதா? இல்லை. உயிர்த்தெழுதல் மலையில் நிறைக்கப்பட்ட நீதிமான் என்று உலகத்தில் வாழும் பாக்கியம் இருக்கிறதா? இல்லை. உன்னை பார்த்து தெய்வீக மற்றும் நீதிமான் என்ற ஜனங்கள் அறிக்கை பண்ண முடியுமா? அந்த அனுபவம் உனக்கு இருக்கிறதா? இல்லை. ஏன்? காரணம் என்ன? இவன் மாமிசிகமான நிலைமையில் இருந்து கொண்டு கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ள தடையாக, கிறிஸ்து அறிகிற அறிவை சொந்தமாக்க தடையாக, இயேசு கிறிஸ்துக்குள் இருக்கிற என்று காணப்படும்படியான அந்த அனுபவத்துக்கு தடையாக அவர் காணப்பட்டு கொண்டே இருக்கிறார் என்று வசனம் சொல்கிறது. வாசி புட்டபாகம். நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுயநீதி உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியுடையவனாயிருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இதெல்லாம் தடை. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்வதற்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற நீதினா சுயநீதி, மனுஷ நீதி. அதுக்கு காரணம் நியாய பிரமாணத்தை குறித்து நாம் என்ன வேதத்தில் படிக்கிறோம்? நியாய பிரமாணம் மாமிச சம்பந்தமான கட்டளை. நியாய பிரமாணம் என்ற ஆத்மீக சம்பந்தமான கட்டளை இல்ல, ஆவிக்கிற கட்டளை இல்ல, மாமிச சம்பந்தமான கட்டளை. காரணம் என்ன தெரியுமா? அந்த காலத்தில் அந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அப்படித்தான் ஜீவிக்க முடியும். கிறிஸ்து உலகத்தில் பாடுபட்டு ஜீவனை கொடுக்கிற வரையிலும் ஆத்மீகம் ஆவிக்கிற நிலையில அவர் வர முடியாது. அது மாமிச சம்பந்தமான கட்டளை ஆகினால் தான் நேர்புறத்தினால் வருகிற சுயநீதி உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றி விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமா தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதி உடையவனாயிருந்து கிறிஸ்துக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும் இவைகள் என்ன அத்தனையும் தடையாக இருக்கிறது. அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும், இப்படி நான் அவரையும் இயேசு கிறிஸ்து யார் என்று அறிகிறதற்கு தடை. இதெல்லாம் இயேசு கிறிஸ்து யார்? சர்வ வல்லமே சர்வ அதிகாரியுடைய ஆகிய தெய்வம்.
அவருடைய மரணம் மகா பராக்கிரம் நிறைந்தது. மகா பராக்கிரம் நிறைந்த மரணத்தினாலே அவர் பயங்கரமான 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 மகிமையான பயங்கரமான காரியங்களை பயங்கரமாக காணப்பட்டதான தகர கேடுகளை அகற்றி மகிமையானவைகளை ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. அவருடைய மரணம் மகா பயங்கரமானது. மகா பயங்கரமான மரணத்தை அறிவித்து மகா வல்லவ பராக்கிரம் நிறைந்தான மரணத்தினாலே மகிமையான ரட்சிப்பையும் மீட்பையும் ஆயத்தப்படுத்தினார். அவருடைய வல்லமையுடைய அதிகாரம், அவருடைய மரணத்துல வல்லமை அதிகாரத்தை பற்றி சொல்லி இருக்க முடியாது. அவர் மகா பராக்கிரம் நிறைந்த தேவன். அவருடைய மரணத்துக்கும் அவிதமான பராக்கிரமம், அவருடைய மரணத்துக்கும் அவிதமான அதிகாரம், அவிதமான பராக்கிரம் நிறைந்ததான அதிகாரம் நிறைந்த மரணத்தினாலே இவ்விதமான மீட்பை ரட்சிப்பையும் மேற்கொள்வதற்கு ஆயத்தப்படுத்தி இருக்கிறார். அவரை யார் என்று அறியணும். அவர் யார் என்று அப்போது அவரை முதல்ல அறியணும். அதற்கு இது தடை. அதுக்கப்புறம் என்ன? அவருடைய உயிர்த்தெழும் வல்லமை அறியணும். அனுபவத்தோடு உயிர்த்தெழும் வல்லமை, உயிர்த்தெழும் வல்லமையை நாம் நிறைக்கப்பட வேணும். அந்த அனுபவம் எனக்கு வேணும். அது இவைகள்தான் தடையா இருக்கிறது. நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழும் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிந்து கொள்வதற்கும் இவைகள் தடை. பின் எப்படி பெற்றுக் கொள்வான்? கர்த்தருடைய தாசனாய பவுல் இவைகள் எல்லாவற்றையும், இந்த மாமிசம காண்பை எல்லாவற்றையும் அங்க அற்பும் குப்பையும் என்று உதறி எறிந்து கொண்டு தன்னை வெறும் பாத்திரமாக்கி கொண்டு காத்திருந்ததுனால அனுபவத்தை சொந்தமாக்கி கொண்டான். வெறும் பாத்திரமா மாறினான். இவைகள் எல்லாவற்றையும், அந்த ரவியும் அந்த பட்டமும் அந்த வேத சாஸ்திர பட்டமும் அந்த கல்வியறு பட்டங்கள் எல்லாவற்றையும் அங்க உதறி தெரிந்து கொண்டு தன்னை ஒரு வெறும் பாத்திரமாக மாற்றி வெறும் பாத்திரமாய் போய் காத்திருந்தான். கண்ணீரோடு புலம்பலோடு கர்த்தரை நோக்கி காத்திருந்தான். ஆகினால் தான் என்ன செய்தான்? இயேசு கிறிஸ்து யார் என்று அறிந்து கொண்டான். அவருடைய உயிர்த்தெழும் வல்லமை அறிந்து கொண்டான். அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிந்து கொண்டான். எப்படி ஆயினும் அவன் என்ன செய்தான்? இவைகளை அறிந்து கொண்டு அவருடைய மனத்துக்கு ஒப்பான மனத்துக்குள்ளாகி பாவத்துக்கு செத்து பாவத்துக்கு மரித்த அனுபவமாகி அந்த மரணம் அவருடைய மனத்துக்கு ஒப்பான மரணத்துக்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிருந்து எழுந்திருக்க தகுதியாகும் அனுபவத்தை அடைந்து கொள்வதற்கு இவைகள் எல்லாம் என்ன நஷ்டம் என்று கண்டேன், குப்பையமாக எண்ணுகிறேன். நஷ்டம் என்று கண்டேன், அதை அப்படியே விட்டேன், குப்பையை எண்ணி கொண்டிருக்கிறேன். உலக அறிவை வைத்துக் கொண்டு ரட்சிப்பை தேடுகிறான். ஆவிக்கிற அனுபவங்களை பரிசுத்தமாக ஜீவிக்கிறது உள்ள காரியங்களை தேடுகிறான். என்ன ஏதோ மாமிசிக சம்பந்தமான மற்றும் அநேக காரியங்களை வைத்துக்கொண்டு தேடி பார்க்கிறான். கிடைக்கிறது இல்லை. உலகத்துல எத்தனை ஊழியக்காரர்கள் ஆவிக்கிற ஊழியக்காரர் சொல்றவங்க கூட பெற்றுக்கொள்ளாம இருக்க காரணம் என்ன? இதுதான் காரணம், வேற ஒன்றில். பவுல் அதற்கு நல்ல மகிமையான சாட்சியா இருக்கிறான். பவுல் அல்லேலூயா. இவைகளெல்லாம் இயேசு கிறிஸ்து யார் என்று அறிகிற தடை, அவருடைய உயிர்த்தெழும் வல்லமையை அறிந்து அனுபவிக்கிறது தடை, அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை அறிந்து கொள்வது தடை, அவருடைய மனத்துக்கு ஒப்பான மனத்துக்குள்ளாகி எப்படி ஆயினும் அவள் மருத்துவருந்து எழுந்திருக்க தகுதியாகும் அனுபவத்தை அடைந்து கொள்வதற்கு இவைகளெல்லாம் நஷ்டமாக இருந்தது. ஆகினால அதை விட்டு கொண்டு குப்பை எண்ணுகிறேன் சொல்கிறார். இவ்விதமான அனுபவத்தோடு தான் இவைகளை பெற்றுக் கொண்டார். மற்றவர்கள் பெற்றுக் கொள்ள முடியாது. பாவத்துக்கு மரித்து நீதிக்கப்படுகிற அனுபவம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மகா வல்லமுடையவர், மகா பராக்கிரம் அறிந்தவர். அவருடைய மனத்தினாலே மகிமையான அனுபவம், மகிமையான விடுதலை, பாவத்துக்கு செத்து நீதிக்கப்படுகிற அனுபவம். ஒருவன் அவருடைய மனத்தை குறித்து, மனத்தின் வல்லமை குறித்து, அவருடைய உயிர்த்தல் வல்லமை குறித்து ஒருவன் அறிந்து கொள்வானால் பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைப்பான். பாவம் பின் அவரிடத்தில் வரவே செய்யாது. பாவம் இடத்துல இல்லை. அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, அவன் நீதிமானாக வாழும் அனுபவத்தை அவன் உயிர்த்தெழுந்த கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமையினால் நிறைக்கப்பட்டு அவைகளை பெற்றுக் கொள்கிறான். அவன் நீதிமானாகவே உலகத்தில் காணப்படுவான். நீதிமானாகவே உலகத்தில் காணப்படுவான். இன்றைக்கு இந்த அனுபவத்தை சாட்சியா சொல்றது கூட உலகத்துல போதகன்மார் ரொம்ப சுருக்கம். எத்தனை பேர் கிடக்கிறோம்? நான் கண்டதையும் கேட்டதையும் கிடையாது. கண்டதையும் கேட்டதையும் இல்லை. பாவத்தை நீதி படைக்கிற அனுபவம் நீ சொந்தமாக்கிறீங்கன்னு கேட்டா கண்டதையும் கேட்டதையும் இருவர். நான் இதுல கண்டதையும் கேட்டதையும் ஒருவன் இல்லை. எத்தனையோ பாஸ்டர்மார், எத்தனையோ பந்தய கோஸ்த ஊழியக்கார பார்த்திருக்கிறேன். இந்த ஆதி கிறிஸ்துவ அனுபவம், ஆதி சபையில காணப்பட்ட கர்த்தருடைய தாசன்மார் சாட்சிகள் அனுபவித்து மற்றவர்கள் சாட்சியாக போதித்தான அதே அனுபவத்தில் உள்ள ஆட்களை நான் கண்டதிலும் இல்லை, கேட்டதிலும் இல்லை. ஏன் காரணம் தெரியுமா? அவர்களுக்கு விசுவாசம் இல்லை. எப்படி பவுல் பெற்றுக் கொண்டார்? ஆசிரியர் காணப்பட்ட கர்த்தருடைய தாசன்மார் எப்படி பெற்றுக் கொண்டார்கள்? அந்த அனுபவத்தோடு அந்த வழியாக பெற்றுக் கொள்வது இவர்களுக்கு முடிகிறது இல்லை.
மனம் இல்லை. மனம் இல்லாத காரணம் விசுவாசம் இல்லை. அல்லேலூயா. நான் கிறிஸ்துவையும் அவருடைய உயிர்த்தெழும் வல்லமையையும் அவருடைய பாடும் ஐக்கியத்தையும் அறிந்து கொள்வதற்கும் அவருடைய மனத்துக்கு ஒப்பான மனத்துக்குள்ளாகி எப்படி ஆயினும் நான் மரித்தோரிலிருந்து எழுந்திருக்க தகுதியாக அனுபவத்தை அடைந்து கொள்வதற்கும் இவைகள் எல்லாம் நஷ்டமாக இருந்தது. ஆகினால அவைகள் அப்படியே விட்டு கொண்டு குப்பையாக எண்ணுகிறேன். அதுக்கப்புறம் இயேசு கிறிஸ்து நான் சரியா அறிந்து கொண்டேன். அவர் யார் என்று அறிந்து கொண்டேன். அவருடைய வல்லமை அறிந்து கொண்டேன். அவருடைய உயிர்த்தெழும் வல்லமை அறிந்து கொண்டேன். பாடுகளின் ஐக்கியத்தை அறிந்து கொண்டேன். அவர் பாடு மறுத்தினாரே மனுமலுக்கு வந்திருந்த அனுபவத்தை நான் அப்படியே பெற்றுக் கொண்டேன். பாவத்தை சொத்து நீதி படைக்க அனுபவத்தை அடைந்து கொண்டேன். உயிர்த்தெழும் வல்லமையினால் நிறைக்கப்பட்டேன். நான் மகிமையான அவருடைய சாட்சியாக உலகத்தில் வாழும் பாக்கியத்தை அடைந்து கொண்டேன். நான் முதலாம் ஒருத்தர் பங்குள்ளவனாக இருக்கிறேன். முதலாம் ஒருத்தர் பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானும் இருக்கிறான். இவர்கள் மேல் இரண்டாம் நடத்துக்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனும் கிறிஸ்துவ முன்பாக ஆசாரியராக இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாழ்வார்கள். முதலாம் ஒருத்தர் பங்குள்ளவனாக நான் காணப்படுகிறேன் என்று பவுல் சாட்சி. அப்போது இவ்விதமான சாட்சி தான் ஆதிசபையில காணப்பட்ட மற்றவர்களை பெற்றுக்கொள்ள செய்தது. இவ்விதமான சாட்சி தான் அனுபவிக்கிறதான காரியத்தை மற்றவர்கள் சாட்சி அறிவிக்கிற பிரசங்கம் இதான் வேணும். இதான் இப்போது ரொம்ப அபூர்வமாய்விட்டது. ஆபத்தான ஒரு காலம், கடைசி காலம். ஏதெல்லாம் வாசிக்கும் போது கிறிஸ்துவ பற்றிய சாட்சி உங்களுக்குள்ள ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே கிறிஸ்துவ பற்றிய சாட்சி, இது கிறிஸ்துவ பற்றிய சாட்சி. கிறிஸ்து யார் என்று அறிந்து அவருடைய பாடுமரத்தின் உயிர்த்தெழும் வல்லமையினாலும் பாடுமரத்தின் வல்லமையினால அவர்கள் பாவத்தை நீதி படைத்து உயிர்த்தெழும் வல்லமையினால் நிறைக்கப்பட்டு நீதிமான்களாக தெய்வீக மனுஷர்களாக மாத்திரம் உலகத்தில் வாழ்ந்து அந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு சாட்சியா அறிவிக்கும் தன்மையோடு உலகத்தில் காணப்பட்டார்கள். அல்லேலூயா. கிறிஸ்துவ பற்றிய சாட்சி உங்களுக்குள்ளே ஸ்திரப்படுத்தப்பட்டபடியே நீங்கள் இயேசு கிறிஸ்துவுள்ளாய் எல்லா உபதேசத்திலும் எல்லா அறிவிலும் மற்ற எல்லாவற்றிலும் சம்பூர்ண உள்ளவராக்கப்பட்டிருக்கிறபடியால் அவர் மூலமாய் உங்களுக்கு அளிக்கப்பட்ட தேவகிருவிக்காக உங்களை நான் எப்பொழுது என் தேவனை ஸ்தோத்திரிக்கிறேன். அப்படியே நீங்கள் யாதொரு வருத்தலும் குறைவில்லாதவர்களாய் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறீர்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு நாளில் நீங்கள் குற்றம் சாட்டப்படாதிருக்கும்படி உங்களை முடிவர்ந்து அவர் ஸ்திரப்படுத்துவார். இதான் ஆசையில காணப்பட்ட அனுபவம். இதை ஊழியக்காரர்கள் அனுபவித்து மற்றவர்கள் சாட்சி அறிவித்ததால் மற்றவர்கள் பெற்றுக் கொண்டார்கள். 1 அதிகாரம் 4-8 வாசிக்கும் இந்த வசனங்கள் இருக்கிறது. ஆகினால இந்த மாமிசியமான எல்லாவற்றையும் ஒதுக்கி வைத்துக் கொண்டு வரும் பாத்திரங்களாக யார் யார் காணப்படுகிறார் அவர்கள்தான் இதை சொந்தமாக்க முடியும். இயேசு கிறிஸ்துவால வந்திருக்க தெய்வீகமான சகல அனுபவத்தையும் பெற்று மற்றவர்கள் சாட்சியா ஜீவிக்க முடியும். இயேசு கிறிஸ்து ஆடுமரத்தினால் உயர்த்தினாலும் மனுமக்கள் வந்திருக்கிற ஆசுவாங்களை சொந்தமாக்க வழிதான், வேற வழி கிடையாது. ஆகினாலே ஒவ்வொரு சமயத்திலும் கர்த்தர் பேசி அறிவிக்கிறான வார்த்தையை விசுவாசித்து விசுவாசத்தோடு நீங்கள் அவர்கள் ஜெபம் பண்ணும் போது இவ்விதமான பாக்கியத்தையும் பெற்றுக் கொள்வீர்கள். ரோகம், வியாதி, பிசாசு உபத்திரத்தில் எல்லாம் விடுதலை கிடைக்கும். எந்த ரோகத்திலும் எந்த வியாதியிலும் எந்த பிசாசு உபத்திலும் விடுதலை படுவீர்கள். பாவசாபத்தில் ரட்சிக்கப்படுவீர்கள். தெய்வீகமான அனுபவத்தை பெற்று இகவர ஆசுவங்கள் யாராலும் பெற்று வரைகின்ற ஆயத்தோடு உலகத்தில் பிழைப்பீர்கள். கர்த்தர் பேசி அறிவிக்கிறான வார்த்தையில விசுவாசித்து அனுபவங்களை பெற்றுக் கொள்ள ஜாக்கிரதையா இருக்காத்தவங்க ஆசீர்வாதம். ஸ்தோத்திரம், நல்ல பிதாவே ஸ்தோத்திரம். இந்த தினம் பேசி அறிவித்த திருவார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துறோம் பிதாவே. கேட்டா ஜனங்கள் பூர்ணமான விசுவாசத்தோடு தாங்கள் அடைய வேண்டிய சகலாசனம் அடைந்து உலகத்தில் வாழத்துக்காக ஜனங்கள் எல்லாருக்கும் பேசும்படியாக கெஞ்சிரோம் பிதாவே. மகிமையான பாக்கியத்துக்காக மனுக்குலத்துக்கு மகிமையான அழியாத பாக்கியத்தை கொண்டு கொடுக்க முடியாத உலகத்தில் பாடுபட்டு ஜீவனை கொடுத்து அன்புள்ள பிதாவே 3வது உயிர்த்தெழுந்து சர்வவல்லவர் அதிக தேவனாக பரலோகத்திலே மகா உன்னதமான சிங்காசனத்தில் வீட்டிருந்து கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் செலுத்துறோம் பிதாவே. உமது பாடுமரத்தினாலும் குறித்தினாலும் உண்டாக்கப்பட்டதான சகல ஆசீர்வாதம் மனுக்குள் சொந்தமாக்கத்தக்கதாக இந்த கடைசி காலத்தை பேசி கொண்டிருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம். கேட்டதான ஜனங்கள் எல்லாரும் அவைகள் அடைந்து கொண்டு உலகத்தில் வாழ முடிய அனுசரிச்சாலும் ரோகிகளை சுத்தமாக்கி அடையாளம் நாமத்தை மயப்படுத்தலும் வீட்டு போற ஜனங்கள் கொண்டு காத்தலும் எல்லாரும் பார்த்து வழியார் நாமத்தை மயப்படுத்த இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரம். அதிகமா பார்த்து வழியார் நாமத்தை அதிகம் மயப்படுத்த சித்தோடு இருக்கிற அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிறோம் பிதாவே. அன்புள்ள பிதாவே இந்த தினம் தூரமாக போய் பாதத்திற்காக இன்னும் தூரமாக பாதாக போறதுக்காக ஸ்தோத்திக்கிறோம். எனக்கு போறவர்கள் எல்லாம் தூரமாக காத்தலும் பாகனம் கட்டலட்டலும் சாலாபத்து சாரித்தியும் விலை காத்தலும் எந்த ஜனங்கள் பார்த்து வழிநடத்த முடிய கெஞ்சிரோம் பிதாவே. தங்கள் வீடுகளில் சந்தோஷத்தோடு செஞ்சேர்த்தக யாவரும் கிருபை முடிய கெஞ்சிரோம். அதுக்கு எல்லா குடும்பங்களையும் தங்கி வாசம் பண்ணி அளவில்லாத ஆசை கட்டலட்டு குழந்தை சூழலாரோடும் விசேஷத்த பாதுகாவல் கட்டலட்டு வரைக்கு எல்லாரும் ஆயத்தப்படுத்தி உமக்குள்ளே மறைத்து பாதத்து வழிநடத்தி நாமத்தை மயப்படுத்த கெஞ்சிரோம் பிதாவே. சகல ஜனங்களும் உம்மாலை பிழைக்கத்தக்கதாக உம்மை விசுவாசித்து வாழத்தக்கதாக உம்மால பாதுகாப்பட்ட உள்ளத்துல வரைகின்ற ஆயத்தோடு பிழைத்து முன்னேறத்தக்கதாக உண்மை ஜனங்கள் எல்லாம் கிருபை முடிய கெஞ்சிரோம். காத்தவர்கள் நாமத்தை மயப்படுத்த கிருபை தேவாரம் வேட்பர் இயேசு நாமத்தில் ஜெபங்கள் அன்பா பிதாவே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையின் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கிய சிநேகமும் நம்மளுடைய சமூகத்துடன் கூட இருப்பதாக. ஆமென்.